ஓகே. அப்ப விலங்கு அமைப்பும் தொழிற்பாடுகளும் ரைட். உயிரில காணப்படக்கூடியதுல மிகவும் பிரதானமான ஒரு பெரிய யூனிட். கிட்டத்தட்ட 600 பாடவலைகள்ல 195 பாடவலைகள். 3ல் 1 பகுதிக்குரிய பங்கு வந்து விலங்கு அமைப்பும் தொழிற்பாடுகள் இந்த யூனிட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ரைட். இதுல முதலாவது சாப்டர் வந்து விலங்கு இழையங்கள் அனிமல் டிஷ்யூ சம்பந்தப்பட்டது. இது ஒரு ரெபிட் ரிவிஷன் மாதிரி தான் போக போகுது. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு சில பாயிண்ட்ஸும் அதோட ரிலேட்டடான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணப்படும். சரியா? தனியே ஒரு ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்குரிய ரெபிட் ரிவிஷன் வீடியோ நான் தனியா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம பேப்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போவோம். ஓகே. முதல்ல பாருங்க மேலணிகள் யாவும். மேலணிகள்னு சொல்றது வந்து அதாவது நம்ம இழையங்களை வந்து 4 வகைகளாக பிரிப்போம். ஒன்று வந்து மேலணி இழையம் ரைட். ஆக மேற்புறமாக காணப்படக்கூடியது. கீழுக்கு பாத்தீங்கன்னா மேலணி இழையத்தையும் அது கீழே இருக்கக்கூடிய இழையங்களையும் தொடுத்து தொடுப்பிழையம் காணப்படும். தொடுப்பிழையத்துக்கு கீழே இன்னும் போனீங்களான்னு சொன்னா தசை இழையம் இருக்கும். தசை இழையத்துக்கு கீழே போனீங்கன்னா பிள்ளைகள் நரம்புலையும் இருக்கும். இப்படி 4 விதமான இழையங்கள் வந்து காணப்படுகிறது. இதுல மேலணிகள் என்னன்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. மேலணிகள் முதலாவது கூட்டு பாருங்க தனிப்படை அமைப்புடையன. ரைட். மேலணிகளை வந்து நம்ம அதுல காணப்படக்கூடிய களங்களின் அடிப்படையில என்னையும் 2ஆ பிரிப்போம். ஒன்று வந்து ஒரு வகையான களங்கள் காணப்படுமா தனி ஒரு படையில காணப்படுமா இருந்தா நம்ம அதை எளிய மேலணி இழையம் சொல்லியும், பல களப்படைகள்ல காணப்படுமாக இருந்தா கூட்டு மேலணி இழையம் சொல்லியும் 2ஆ பிரிப்போம். ரைட். சோ இங்க முதலாவது கூட்டு வந்து தனிப்படை அமைப்புடையனன்னு சொல்றது வந்து பிழை. 2வது பாருங்க உடலின் புறத்தில் காணப்படும். ரைட். யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், மேலணி இழையம் என்பது என்ன, அதோட டெபினிஷன் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப மேலணிங்கிறது என்ன? ஒன்று உடலினுடைய உட்புற மேற்பரப்புகளையும் சூழ்ந்திருக்கலாம் அல்லது வெளிப்புற மேற்பரப்புகளையும் சூழ்ந்திருக்கலாம். சோ நம்ம எப்படி டெபினிஷன் கொடுக்கணும்? உடலில காணப்படக்கூடிய உட்புற வெளிப்புற சுயாதீன மேற்பரப்புகள் ரைட். இதை சூழ்ந்து காணப்படக்கூடியது. சோ உங்களோட டெபினிஷன் கேட்பாங்களாக இருந்தா இது ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. மேலணி இழையம் என்றால் என்னன்னு வந்தா முதலாவது எங்க காணப்படுகிறதுங்கிறத வந்து யோசிங்க. ரைட். ஒன்று வெளிப்புற மேற்பரப்பில் இருக்குது. சோ ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிருப்பீங்க வெளிப்புற மேற்பரப்புல காணப்படுகுதுன்னு சொல்லி. 2வது உட்புற மேற்பரப்புல காணப்படுகிறது. ரெண்டும் எப்படியான மேற்பரப்புகள் பிள்ளைகள்? சுயாதீனமான மேற்பரப்புகள். ரைட். அடுத்தது யோசிக்கணும். 2லயும் தானே காணப்படுகிறது? இல்ல. உள்ளுக்கு காணப்படக்கூடிய மத்த அங்கங்கள் காணப்படுகிறது. ரைட். அதே போல ஒரு சில குழிகள் காணப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னா இதயம் காணப்படக்கூடிய ஒரு பிரதேசத்தை வெளியே எடுத்து பாருங்க. இதயம் இருக்கிற இடம் ஒரு குழி மாதிரி. என்ன? நுரையீரல் காணப்படக்கூடிய இடம் எப்படி? ஒரு குழி மாதிரி. சோ அந்த குழிகள் இந்த 4 இடங்கள்லையும் வந்து என்ன செய்யுது? மேலநிலையம் காணப்படுகிறது. சோ உடலின் புறத்தில் காணப்படும் என்று சொன்னால் எஸ் புறத்தில் காணப்படும். ஆனா யாவும் புறத்தில் காணப்படுமா? இல்ல. பிழை. 3வது பாருங்க பிள்ளைகள் நொதியங்களை சுரக்கின்றன. ரைட். மேலணி இழையத்தினுடைய தொழில்களை யோசிச்சு பாருங்க. முதலாவது வெளிப்புறமாக காணப்படுகிறது. சோ தொழில் யோசிச்சீங்களாண்ட பிள்ளைகள் ஒரு தொழில் வந்து நீங்க சொல்லலாம் மேலணி இழையத்துக்குரிய தொழில் வந்து வெளிப்புறமாக காணப்படுறதால வந்து அவர் பாதுகாப்புக்கு ரீசனாக காணப்படுகின்றார் என்று சொல்லலாம் நீங்க. 2வது யோசிச்சு பாருங்க வேறு என்ன தொழில்களுக்காக வேண்டி காணப்படுகிறது. ஒரு சுரப்பி ஒன்று எடுப்போம். சுரப்பி எடுத்தோம்னா அங்க அதிர வேலை நேர்ந்திருக்கும் பிள்ளைகள் சுரத்தலுக்குரிய ஃபங்க்ஷனை காட்டியிருக்கும். ரைட். அதே போல ஒரு ஒரு சிறுகுடல் எடுப்போம். அங்க என்ன செஞ்சிருக்கும் பிள்ளைகள்? அகத்துறிஞ்சலுக்குரிய ஃபங்க்ஷனை காட்டியிருக்கும். ரைட். இப்படியாக மேலணி இழையத்தினுடைய தொழில்கள் வந்து அதனுடைய அமைவிடத்துக்கு ஏத்த மாதிரி வித்தியாசப்பட போகுது. சோ நொதியங்களை சுரக்கின்றன. எஸ் சரியான கூற்றுதான். நொதியங்களை சுரக்கின்றன. ரைட். இதுல மேலணிகள்ல எந்த மேலணி நொதியங்களை சுரக்கின்றன? ரைட். யோசிச்சு தெரிஞ்சாக்க விடை செட்ல விடைய போடுங்க. எந்த மேலணிகள் வந்து நொதியங்களை சுரக்குது? ரைட். 4வது கூட்டு பாருங்கள் பிள்ளைகள் புறத்தோலுக்குரிய படைக்குரியவை. இது வந்து ஒரு பழைய ஓல்ட் சிலபஸ்கள்ங்கிறதால இந்த கூட்டும் கிடக்குது. பட் நீங்க நியூ சிலபஸ்ல வந்து கட்டாயம் இது சம்பந்தமா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ரைட். அதாவது வளர்ச்சியின் விருத்தியின் சந்தர்ப்பத்துல வந்து விருத்தி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வந்து எஸ் ஆன்சர் வந்திருக்குது கம்ப மேலணி. ரைட். நொதியங்களை சுரக்கக்கூடியது வந்து என்னையாம் கம்ப மேலணியாம் என்று சொல்லி ஒரு ஆன்சர் ஒன்று வந்திருக்குது. ஓகே. எஸ் சுரத்தல் ஃபங்க்ஷன் அவர்லயும் இருக்குது. ஓகே. சுரத்தல் அவர்ல மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல. எளிய கம்ப மேலணியிலையும் காணப்படும். ரைட். அப்ப நொதியங்களை சுரக்கின்றன என்ற ஃபங்க்ஷன்ல வந்து 2 பேர் பெற போறாங்க பிள்ளை. ஒன்று வந்து ரைட் எளிய கம்ப மேலணியும் வரப்போகுது. உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் அதே மாதிரி சுரத்தல் இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி காணப்பட போகிறது.
ரெண்டாவது எளிய கனவடிவ மேலணியும் இருக்க போகுது. ரைட். இதுல எளிய கம்ப மேலணி பிள்ளைகள் எங்க காணப்படும் சொல்லி சொன்னா 2 இடங்கள்ல வந்து காணப்படும். உங்களுக்கு மெயினா ஒரு இடம் கொடுத்திருக்குது. ஒரு இடத்துல வந்து காணப்படும். ஒன்று குடல் மேலணி. ரைட். எளிய கனவடிவ மேலணி எடுத்தீங்களா பிள்ளைகள் அது வந்து சுரப்பிகள்ல காணப்படும். அதே மாதிரி சிறுநீரக குழாய்கள்லையும் வந்து காணப்படும். ரைட். ஓகே. சோ 4வது ஸ்டேட்மெண்ட் வரும் புறத்தோலுக்குரிய படைக்குரியவை. சோ வளர்ச்சியில வந்து 3 விதமான படைகள் நீங்க படிப்பீங்க. ஒன்று வந்து ஆகவும் வெளிப்புறமாக காணப்படக்கூடிய புறத்தோல். 2வது இடையில காணப்படக்கூடிய அகத்தோல். சாரி, மிடில் லேயர், அதாவது நடுவுல காணப்படக்கூடிய படை. அடுத்தது உள்ளுக்கு காணப்படக்கூடிய அகத்தோல் படை. ரைட். சோ இதுல மேலணிகள் என்று சொல்றது பிள்ளைகள் இந்த 3 விதமான லேயர்ல இருந்தும் உருவாக்கப்படும். இவர்ல இருந்து வருவார், இவர்ல இருந்து வருவார், இவர்ல இருந்து வருவார். உங்களோட டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நியூ சிலபஸ் பழைய பாஸ் பேப்பர் கேள். ரைட். சோ புறத்தோலுக்குரிய மட்டும் இல்ல, அவர் 3 விதமான லேயர்ஸ் இருக்குது, 3 விதமான படைகள் இருக்குது. ஒரு 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 சிசுவோட விருத்தியின் போது சோ 3லையும் இருந்து உருவாகும் சொல்லி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ இந்த கூட்டம் வந்து பிழையானது. 3லையும் இருந்து உருவாகும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், குருதி கலன்களினுடைய தொடர்பற்றவை. சாரி, இதுல 3வது சரி போட்டுக்கிறோம். என்ன 2 விதமான இது வந்து சுரக்குது. இதுல முதலாவது வகை என்னது? எளிய செதில் மேலணி. என்ன எளிய செதில் மேலணி வந்து குருதி மைத்துளை குழாய்கள்லையும் சுவாச சீற்றரையும் பார்ப்போம். ஒவ்வொரு மேலணியா பார்ப்போம். அந்த டைம்ல கண்டிப்பா விளங்கும். அதுல காணப்படக்கூடியது. சோ அதுவும் வந்து பிழை. 5வது பாருங்க பிள்ளைகள், குருதி கலன்களினுடைய தொடர்பற்றவை. எஸ், நீங்க மேலணி இழையங்கள் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். எப்படின்னு சொல்லி மேலணி இழையங்கள் எடுத்து பாருங்க. 2 வகையான மேற்பரப்புகள் காணப்படும். ஒன்று வந்து உச்சிக்குரிய மேற்பரப்பு, 2வது அடிக்குரிய மேற்பரப்பு சொல்லி 2 விதமான மேற்பரப்புகளை கொண்டிருக்க போகிறார். இவர் 2 விதமான மேற்பரப்புகளை 2 பக்கங்கள்ல கொண்டிருக்கிறார். அதனால சில இடங்களை நம்ம இதை சொல்லுவோம் வந்து முனைவாக்கம் என்று சொல்லி. சில நேரம் கேள்விகள்ல உங்களுக்கு அதையும் போடுவாங்க. மேலணி இழையங்கள் முனைவாக்கம் உடையது சொல்லி சொன்னா மீனிங் வந்து 2 பக்கங்கள் காணப்படுகுதுன்னு சொல்லி அர்த்தம். ரைட். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கீழுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு அடித்தள மென்சவ்வுன்னு காணப்படும். ரைட். இந்த அடித்தள மென்சவ்வு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா கீழே காணப்படக்கூடிய அடுத்த ஒரு தொடுப்புலையத்தோட இணைச்சு வச்சிருப்பார். உண்மைக்கு இந்த அடித்தள மென்சவ்வும் வந்து ஒரு தொடுப்புலையம் தான். ரைட். அதாவது நீங்க தளர்வான தொடுப்புலையம் சொல்லி படிச்சது அவரை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ அடித்தள மென்சவ்வும் வந்து ஒரு தொடுப்புலையம் தான். அவர் வந்து தளர்வான தொடுப்புலையத்துல வந்து ஆக்கப்பட்டிருப்பார் அல்லது சிற்றிடை வளையம் சொல்லி சொல்லுவோம். ரைட். அதால் ஆக்கப்பட்டது அணிவர். ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், குருதி நரம்புகள்ல ஊடுருவல் காணப்படுது. இங்க பாருங்க பிள்ளைகள், குருதி கலன்கள் எங்க காணப்பட்டிருக்குது? கீழே காணப்படக்கூடிய தொடுப்புலையத்துல, அதாவது அடித்தள மென்சவ்வுலையும் இல்ல, அதுக்கு கீழே காணப்படக்கூடிய மற்ற தொடுப்புலையங்கள் அதுகள்ல தான் காணப்பட போகுது. ரைட். ஆகவே இங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும், மேலணி இழையத்துக்குரிய தேவையான போசணை பதார்த்தங்கள், ஆக்சிஜன் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்குது? கீழே காணப்படக்கூடிய மத்த இழையங்கள்ல இருந்து என்ன நடந்திருக்கும்? பரவல் மூலம், இனத்தின் மூலம் பரவல் மூலம் இந்த அடித்தள மென்சவ்வின் ஊடாக மேலணி இழையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஆகவே இங்க அடித்தள மென்சவ்வும் வந்து எப்படிப்பட்டது? குருதி கலன்களுடைய ஊடுருவல், அதாவது குருதி கலன்களுடைய தொடர்பு அற்றது. அதையும் ஞாபகம் கொள்ளுங்க. மேலணி இழையம் மட்டும் இல்ல, அடித்தள மென்சவ்வும் தான். சோ குருதி கலன்களின் தொடர்பற்றவை என்ற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சரி. ஓகே. 2வது கூற்று. சாரி, 2வது கொஸ்டனுக்கு போவோம். 2வது வினா. பின்வருவனவற்றுள் எது மேலணிகள் புரியும் தொழில் அல்ல? 3 விதமான தொழில்கள் கதைச்சிருந்தோம். என்ன பிள்ளைகள்? சுரத்தில் காணப்படுகிறது. எஸ், சுரப்பிகள்ல காணப்படுகிறது. அகத்துறிஞ்சல் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா ஆஹ் இங்க குடல் மேலணியில வந்து உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் நடக்குதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி சிறுநீரக குழாய்கள்லையும் வந்து நீங்க தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் சொல்லி படிச்சிருப்பீங்க. ரைட். அது நம்ம இது படிக்கிற டைம்ல ஆஹ் என்னது கழிவு தொகுதி சம்பந்தம் படிக்கிற டைம்ல அதையும் நம்ம மீட்டிக் கொள்வோம். அடுத்தது பாருங்க பிள்ளை, இழுவையை தாங்குதல். ரைட். இந்த ஃபங்க்ஷன் எங்க படிச்சிருப்பீங்க? ரைட். மிக முக்கியமான ஒரு கூட்டு மேலணி நிலையத்தினுடைய ஒரு வகைதான் இவர். சோ எளிய மேலணி நிலையம் கதைச்சிருந்தோம். அதுல வகைகள் நம்ம கதைக்கல, படத்திலே கதைச்சிட்டு போவோம். சோ எளிய மேலணி நிலையத்துல 3 வகைகள் இருக்குது. ஒன்று எளிய செதில் மேலணி,
இரண்டாவது பாருங்க எளிய கம்ப மேலணி, மூணாவது எளிய கன மேலணி. ரைட், இது மூணு வெளியீட்டுல வந்துச்சு. அதாவது அதனுடைய ஒரு படையில காணப்படக்கூடிய கலன். நான்காவது இன்னும் ஒரு ஆள் காணப்படுகிறார். யாரு? கோழிப்படை கொண்ட கம்ப மேலணி. அதே போல கூட்டு மேலணி எழுத்து எடுத்தீங்களான்னு சொன்னால் இதுல 2 வகைகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து படை கொண்ட செதில் மேலணி, இரண்டாவது நிலை மாறும் மேலணி. ரைட், ஏன் இதை நிலை மாறும் மேலணி என்று சொல்றோம்? ஏதாவது ஒரு விசையை கொடுக்கிற சந்தர்ப்பத்துல அங்க காணப்படக்கூடிய அந்த மேலணிகளையும் தன் நிலையை மாற்றிக் கொள்றதால. ரைட், சோ இவர் காணப்பட போறாரு எங்கன்னு சொல்லி சொன்னா சிறுநீர் பை, அதே மாதிரி சிறுநீரக குழாய்கள், அப்படியான கழிவகற்றும் தொகுதியோட சம்பந்தப்பட்ட அப்படியான அந்த பிரதேசங்கள்ல தான் வந்து இந்த நிலை மாறும் மேலணி வந்து காணப்பட போகுது. ரைட், இவருடைய வேலை தான் வந்து இந்த இழுவையை தாங்குதல்னு சொல்றது. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது 4வது கூட்டு பாருங்க பிள்ளைகள், பாதுகாப்பு. எஸ், அதுவும் படிச்சிருக்கோம். சரி, ரைட். 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க பிள்ளைகள், ஆதாரம். ஆதாரம்ங்கிறது வந்து ஒரு வன்கூட்டு தொகுதியால கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. ரைட், சோ இதை வந்து நம்ம சொல்லிடாது. அதே போல சில தொடுப்பிழையங்கள் அப்படியான ஆக்களும் வந்து என்ன செய்யலாம்? ஆதாரத்தை கொடுக்கலாம். ஆனா மேலணிகள் வந்து ஆதாரத்தை கொடுக்கறது இல்லை. ஓகே, 3வது வினா பாருங்க பிள்ளைகள், விலங்கிழையங்கள் தொடர்பான தவறான கூட்டு எது? விலங்கிழையங்கள் பிரதானமாக மேலணி இழையம், தொடுப்பிழையம், தசை இழையம், நரம்பு இழையம் என 4 வகைப்படுகின்றன. சரி, என்ன முதலாவது ஸ்டேட்மெண்ட். 2வது, மேலணி இழையம் அங்கி ஒன்றின் வெளிப்புற உட்புற மேற்பரப்புகளையும் அங்கங்களினது சுயாதீன மேற்பரப்புகளையும் பொறுத்து காணப்படும். எஸ், நான் 4 இடங்கள் கழிச்சிருந்தேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று உட்புற சுயாதீன மேற்பரப்பு, வெளிப்புற சுயாதீன மேற்பரப்பு, குழிகள், அங்கங்கள், இது எல்லாத்தையும் சூழ்ந்து காணப்படும். 3வது ஸ்டேட்மெண்ட், மேலணி இழைய கலங்கள் உச்சி மேற்பரப்பையும் அடிமேற்பரப்பையும் கொண்டவை, அதுவும் சரி. 4வது பாருங்க பிள்ளைகள், மேலணி இழைய கலங்கள் அடிமேற்பரப்பு இழுவிசை இரசனை மென்சவுடன் தொடுக்கப்பட்டிருக்குதாம். இழுவிசை இரசனை என்ற மென்சவாலியா தொடுக்கப்பட்டிருக்குது? ரைட், இல்ல, அடித்தள மென்சவால தொடுக்கப்பட்டிருக்குது. சோ இதுவும் வந்து பிழை. 5வது பாருங்க, மேலணி இழைய கலங்களின் உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாக இருக்கும். எஸ், அது வந்து சரி. உச்சி மேற்பரப்பு வந்து எப்படி இருக்குது? சுயாதீனமாக இருக்குது. ஆனா அடிமேற்பரப்பு வந்து அடித்தள மென்சவோட இணைக்கப்பட்டு காணப்படுது. அடுத்தது 4வது கூட்டுக்கு போகும். சாரி, 4வது கேள்வி, மேலணி இழையம் தொடர்பான தவறான கூட்டு எது? முதலாவது பாருங்க பிள்ளைகள், குருதி குழாய்கள் மேலணி இழையத்தினுள் காணப்படும். இல்ல பிள்ளை, இப்பதான் பிக்சர்லயும் படிச்சோம். 2வது பாருங்க, மேலணி இழையமானது போசனை பொருட்களையும் ஆக்சிஜனையும் கீழ்ப்புறமான தொடுப்புல எழுத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். அது சரி, என்ன பிள்ளை? ரைட், கேள்வி வந்து தவறான கூட்டு. முதல்ல நம்ம கூட்டுகளை மார்க் பண்ணி எடுப்போம், அதுக்கு பிறகு ஆன்சருக்கு போவோம். இங்க மார்க் பண்ணுவோம். ரைட், இது தவறான கூட்டு, இது சரியான கூட்டு. பொறிமுறை காயங்கள் நோயாக்கிகள் என்பவற்றுக்கு தடையாக அமைதல், பாய்களின் இழப்பினை தடுத்தல் என்பவற்றின் மூலம் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றது. எஸ், பாதுகாப்புன்னு சொல்லி படிச்சோம். எப்படியான பாதுகாப்பு? ஒன்று வந்து பொறிமுறை காயங்கள் நோயாக்கிகள்ல இருந்து தடையாக அமைகிறதும், 2வது வந்து எப்படி பிள்ளைகள்? பாய்களினுடைய இழப்பை தடுக்கிறதுக்கு எதிரான தடை. அந்த கூட்டும் சரி. 4வது பாருங்க, சுரத்தல்லை யாரார சுரக்குறன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நொதியங்களை சுரக்குது, ஓமோன்களை சுரக்குது, சீதத்தை சுரக்குது, வியர்வையை சுரக்குது. ரைட், ஒவ்வொன்றையும் சுரக்கக்கூடிய இடங்கள் வந்து வித்தியாசம். நொதியங்களை சுரக்கிறதுக்காக வேண்டி அங்க குறிப்பிட்ட நொதிய சுரப்பிகள் காணப்பட்டது. ஓமன்களை சுரக்கிறதுக்காக வேண்டி ஓமனுக்குரிய சுரப்பி, சீத சுரப்பிகள். அதே மாதிரி வியர்வை சுரக்கிறதுக்கு வியர்வை சுரப்பிகள். அடுத்தது, போசனை பொருட்கள் சுவாச வாயுக்கள் என்பவற்றின் அகத்துறிஞ்சலில் ஈடுபடும். எஸ், சுவாச சிற்றறைகள், அதை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். சுவாச வாயுக்கள் அகத்துறிஞ்சல வரப்போகுது. குடல் மேலணி எடுத்தீங்களாம்னு சொன்னா போசனை பொருட்களினுடைய அகத்துறிஞ்சலுக்கு வரப்போகுது. ரைட், அப்ப அந்த கூட்டும் வந்து சரி. சோ இதுல பிழையான கூட்டு பாத்தீங்களா பிள்ளைகள்? பிழையான கூட்டு வந்து முதலாவது. சோ அவர் தான் வந்து ஆன்சருக்கு வரப்போறார். ஓகே, 5வது கேள்வி, மேலணி இழையம் தொடர்பாக அதுவும் ஒரு தவறான கூட்டு தான் கேட்டிருக்குது. பாருங்க, அடித்தள மென்சவ்வின் மீது காணப்படும் கலப்படைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2 வகையான மேலணி இழையங்கள் காணப்படுகின்றன. அது சரி, படிச்சிருக்கோம்.
எளிய மேலணி இழையம், கூட்டு மேலணி இழையம் என பிரதான வகை மேலணி இழையங்கள் ஆகும். அதுவும் சரி. எளிய மேலணி இழையம் இங்க மார்க் பண்ணுவோம். எளிய மேலணி இழையம் தனிக்கலப்படை கொண்டது. எஸ், அதுவும் சரி என்ன பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, கூட்டு மேலணி இழையம் பல கலப்படை கொண்டது. அதுவும் சரி. மேலாணி நிலையத்தின் பேணிகைக்கு விட்டமின் ஏ வந்து அவசியமாகும். எஸ், அந்த கூட்டும் சரி. இதுல எல்லா கூட்டுகளும் சரி. ஓகே, இப்ப இதுல எல்லா கூட்டுகளும் சரி. அதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு வந்து போசனை படிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் ஒரு கட்டாயம் தேவைப்படும். சரியா? ரைட். அதாவது விட்டமின்களினுடைய தொழில்கள் படிப்பீங்க. ஒவ்வொரு விட்டமினுக்கும் வந்து என்னென்ன தொழில்கள் காணப்படுதுன்னு சொல்லி. அதுல விட்டமின் ஏட ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து என்னது, மேலணி இழையத்தினுடைய பேணுகைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு. அதே போல கண்ணில நிறப்பார்வைகள்ல நிறப்பொருளை உருவாக்குறது, வளர்ச்சியை நிற்பிடனத்தை எல்லாம் மேம்படுத்துறது, இப்படியான வேலைகளுக்கு வந்து விட்டமின் ஏ வந்து தேவை. ஸோ நீங்க கட்டாயம் நீங்க என்னது நியூட்ரிஷன்ல அது படிச்சாலும் நீங்க என்ன ஒண்ணு இளையங்களோட கனெக்ட் பண்ணி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப அங்க படிக்கிற டைம்லயுமே என்ன செய்யணும், இங்கேயும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும். எஸ், அங்கேயும் படிச்சோம், சம்டைம்ஸ் கேள்வி வந்து இதுக்குள்ளேயும் வரலாம்னு. ஓகே, 6வது பாருங்க பிள்ளைகள், பிசிர் மேலணி. பிசிர் மேலணி என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. முதலாவது பாருங்க பிள்ளைகள், சிறுநீர் பையை படலீறுகின்றது. ரைட். முதல் யோசிப்போம் பிள்ளைகள், பிசிர் மேலணி என்னென்ன காணப்படும், என்னென்ன வகையான பிசிர் மேலணிகள் வந்து காணப்படுகிறதுங்கிறத யோசிப்போம். சரியா? ரைட். முதலாவது நம்ம இங்க கிளாசிபிகேஷன் படிச்சிட்டோம். முதலாவது பாருங்க, எளிய செதில் மேலணி ஒரு பிசிர் மேலணியா? ரைட். பாப்போம், எளிய செதில் மேலணி வந்து ஒரு பிசிர் மேலணியான்னு சொல்லி. ரைட். எளிய செதில் மேலணியில வந்து பிசிர்கள் காணப்பட போறது இல்லை. ஏனென்றா அவர் வந்து பரவலுக்குரிய, அதே மாதிரி ஒரு சில பதார்த்தங்களினுடைய மெயினா பரவலுக்கு வந்து காணப்படக்கூடியவரால் அவர்ல பிசிர் காணப்படணும் இல்லை. முதல் யோசிப்போம், ஏன் வந்து பிசிர் காணப்படணும்னு சொல்லி. ஏதோ ஒரு பதார்த்தத்தை வந்து பிசிர்களுடைய தொழில்கள் என்ன பிள்ளைகள், ஏதாவது ஒரு பதார்த்தத்தை வந்து கடத்துறது, கொண்டு போறது, என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அசைக்கிறது. ரைட். சோ சிறுநீர் பையில வந்து காணப்படக்கூடிய ஒரு அவசியமும் இல்லை. அதே போல எளிய செதில் மேலணியிலும் இருக்க போவது இல்லை. ரைட். அடுத்தது பார்ப்போம், எளிய கனவடிவ மேலணி. எளிய கனவடிவ மேலணியுடைய ஃபங்க்ஷன் வந்து அதுவும் சுரத்தல். ரைட். சோ இவருடைய ஃபங்க்ஷனோட கனெக்ட் பண்ணி யோசிங்க. இவர் வந்து என்னது, பரவல் மூலம் கொண்டு போறது. ரைட். அப்ப இவருக்கு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பரவல் மூலமே போயிடும். கனவடிவ மேலணி வந்து சுரத்தலுக்காக வேண்டி காணப்படக்கூடியது. சோ அதுலயும் வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று காணப்பட போறது இல்லை. அடுத்தது எளிய கம்ப மேலணிக்கு வாங்க. எளிய கம்ப மேலணியில பிள்ளைகள் எல்லா கலங்களும் இல்ல, ஒரு சில இடங்கள்ல காணப்படக்கூடிய கலங்கள்ல வந்து பிசிர் வந்து காணப்படல. ரைட். இது நீங்க மிச்சம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உண்டு இல்ல, அதனால நீங்க அலட்டிக் கொள்ள தேவையில்ல. பட் ஒரு சில கலங்கள்ல வந்து என்ன செய்யலாம், பிசிர் வந்து காணப்படலாம்னு மட்டும் ஞாபகம் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து படை கொண்ட போலிப்படை கொண்ட கம்ப மேலாணி, அதுகிட்ட வருவோம். அதுல என்ன செய்யப்படுது, பிசிர் வந்து காணப்படுது. இதான் நீங்க மெயினா படிச்சுட்டு. ரைட். எங்கது ஆஹ் சுவாச பாதையாக்கக்கூடிய இடங்கள்ல. ரைட். அதாவது மூக்கு கால்வாய், வாதநாளி, இப்படியான இடங்கள்ல வந்து பிசிர் வந்து காணப்பட போகுது. சோ நீங்க படிச்சதுக்குள்ள வந்து பிசிர் காணப்படக்கூடிய ஒரு இடம் வந்து இங்க போலிப்படை கொண்ட பிசிர் கம்பு மேலணியில. ரைட். அதே போல நிலைமார் மேலணியிலையும் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. சோ அதை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணினீங்களாம்னு சொன்னா சரி, மற்ற விஷயங்களை நீங்க யோசிக்க தேவையில்லை. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். சிறுநீர் பையை படலிடுகின்றது, இல்ல பிழை. யோனி மடலை படல்கின்றது, இல்ல. சுவாச குழாயை படலிடுகின்றது, எஸ். அப்ப இங்க பிசிர் மேலணி என்பவர் குறிச்சிருக்கிறது யார, நீங்க உங்களுக்கு பிசிர் கொண்டிருக்கிறவர் நீங்க படிச்சிருக்கீங்க சிலபஸ்ல வந்து போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. ரைட். அடுத்தது சுக்கில சிறுகுழாயை படலின்றது, அதுவும் இல்லை. கேடைய போலி சுரப்பிகளை படலிடுகின்றது. ரைட். கேடைய போலி சுரப்பிகள் சின்ன பிள்ளைகள் பராதைராய்டு சுரப்பிகள். தைராய்டு சுரப்பிக்கு ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருப்பார் ஒரு ஆள். இந்த பட்டர்ஃபிளை ஷேப் செல் ஒரு ஆள் இருப்பார். இவரை நம்ம தைராய்டு சுரப்பின்னு சொல்லுவோம். தைராய்டு சுரப்பிட பின்புறம் பக்கமா எடுத்து பாத்தீங்களான்னு சொன்னா இப்படி 4 டொட் இருக்கும்.
ரைட் யாரு பராத்தையுரைட்டு சுரப்பிகள். ரைட் இன்னும் ஒரு பேரு தான் கேடைய போல சுரப்பிகள். ரைட் இவர பாடலிட்டி நம்ம அதுவும் இல்லை. இது சுரத்தலுக்கு காணப்படக்கூடியது. அப்ப சுரத்தலுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க யாரு எளிய கன வடிவ மேலணி. ரைட் ஓகே 7வது வினா எளிய செதில் மேலணி இழையம் தொடர்பான தவறான கூற்று. ரைட் இப்ப ஒவ்வொரு மேலணி இழையத்தையும் கொஞ்சம் படங்களோட ஒப்பிட்டு படிச்சுட்டு போகும். ரைட் எளிய செதில் மேலணி எடுத்து பாருங்க பிள்ளைகள் எப்படி காணப்படுகிறது. வளமையான மாதிரி தான் அடித்தள மென்சவுக்கு மேல காணப்படுது. எப்படியான கலங்கள வடிவங்களை பாருங்க பிள்ளைகள். ஒரு தட்டு மாதிரியான கலம் என்ன ஒரு தட்டு வடிவமான கலங்களாக காணப்படுகிறது. ரைட் அதே போல கொஞ்சம் மெல்லிசி மத்த கலங்களோட ஒப்பிட்டு பாக்குற டைம்ல கொஞ்சம் மெல்லிய மாதிரியான கலங்கள். அப்ப மெல்லிசா காணப்படுறதால என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா இலகுவாக வந்து என்ன செய்யப்படும் கசிய விடும். அதாலதான் வந்து என்ன செய்யுது பரவல் மூலம் பதார்த்தங்கள் பரிமாற்றப்படக்கூடிய இடங்கள்ல வந்து இவர் வந்து காணப்படுவார். சரியா சோ பரவல் மூலம் பதார்த்தங்கள் பரிமாற்றப்படுறன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒன்று வந்து எங்கது பரவல் மூலம் எங்க பதார்த்தங்கள் பரிமாற்றப்பட போகுதுன்னா நீங்க ஒரு டக்குன்னு ஞாபகம் வரணும் வந்தீங்க சுவாச தொகுதியில வாயுக்களை பரிமாற்றம். சுவாச தொகுதியில வாயுக்கள் எப்படி பரிமாற்றப்படுகிறது அதை வச்சு பாருங்க பிள்ளை. ஒரு குருதி மைத்துளை குழாய் ஒன்று காணப்படும். குருதி மைத்துளைக்கு பக்கத்துல வந்து ஓகே குருதி மைத்துளை குழாய் ஒன்று காணப்படும். குருதி மைத்துளை குழாய் பக்கத்துல வந்து சுவாச சிற்றறைகள் காணப்பட போகுது. சோ சுவாச வாயுக்கள் அதாவது ஆக்சிஜன் வந்து என்ன செய்யப்படும் இங்க இருக்கிற குருதி மைத்துளை குழாய்கள்ல இருந்து சுவாச சிற்றறைக்குள்ள போகும். சுவாச சிற்றறைகள்ல இருந்து கார்பனீர் ஆக்சைடு வந்து வெளியில விடுவிக்கப்பட போகுது. ஆகவே இது என்ன செய்யுது இதை ஊடுருவிச்சிட்டு போகுது. பரவல் மூலம் தான் கொண்டு செல்லப்படுகிறது செறிவுபடுத்துறேன் அடிப்படையில். சோ ஒரு ஆள் வந்து யார் என்று பாருங்க பிள்ளைகள் குருதி மைத்துளை குழாய். 2வது வந்து இவர் வந்து சுவாச சிற்றறைகள். சோ இந்த 2 இடங்கள்லயும் தான் இவர் ஆக்கி காணப்படுறாருன்னு சொல்லி நீங்க கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி இப்ப கேள்விகளுக்கு வருவோம். அடித்தள மென்சவின் மீது தனிக்கலப்படையாக தட்டுருவான கலங்களாக காணப்படும். எஸ் அது சரி. கேட்ட கேள்வி தவறான கூட்டு என்ன சரி முதலாவது கூட்டா சரியான கூட்டா தவறான கூட்டான்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சோ எக்ஸாம் செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க அவசரத்துல பிள்ளையா மார்க் பண்ணி போட்டு வாரத்தை வந்து தடுக்கும். நீங்க கொஞ்சம் அதுல போக்கஸ்டா இருப்பீங்க. அடுத்தது மிக மெல்லிய ஊடுபுக விடக்கூடிய வகைக்குரிய மேலணி அதுவும் சரி. பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடைபெறும் இடங்களில் வந்து காணப்படும். ரைட் அதுவும் வந்து சரி. குருதி மைத்துளை குழாய்கள் சுவாச பை சித்தரைகள் என்பவற்றில் விளையம் காணப்படும். அதுவும் சரி. 5வது பாருங்க இக்கலங்கள் பெருக்கம் அடைவதில்லை. ரைட் கலங்கள் வந்து எப்படியானது பிள்ளைகள் கலப்பிரிவின் மூலம் பெருக்கம் அடையக்கூடியவை இல்ல. அப்ப தொடர்ச்சியா வந்து பெருக்கம் அடையாத களம் சொல்லி யார் அறிப்பார்? அப்படி ஒரு களம் ஒன்று இருக்குமா பெருக்கம் அடையாத களங்கள்னு சொல்லி? அப்படி எதுவும் களங்கள் இருக்குதா? தொடர்ச்சியான கலப்பிரிவை காட்டிக் கொண்டிருக்காத களங்கள்னு சொல்லி. எஸ் ஒரு சில களங்கள் இருக்குது. என்ன சிதைவடையமாக இருந்தா எகெயின் வந்து என்ன செய்யாது கலப்பிரிவை காட்டாது. அது தவிர உடல்ல காணப்படக்கூடிய பெரும்பாலான களங்கள் வந்து என்ன செய்யும் பெருக்கம் அடையக்கூடிய மாதிரி தான் காணப்படும். சோ இந்த கூட்டு வந்து பிழை. ஆகவே தவறான கூட்டி வருந்ததால 5வது ஆன்சர். அடுத்தது 8வது வினா எளிய கனவடிவ மேலணி தொடர்பான தவறான கூற்று. ரைட் எளிய கனவடிவ மேலணி சம்பந்தமா பார்ப்போம். ஏன் பிள்ளைகள் எளிய கனவடிவ மேலணின்னு சொல்றோம்? ஏற்கனவே செதில் மேலணி என்ற ஒரு தட்டு மாதிரி செதில் மாதிரி இருக்கிறாள்னு அமைச்சு கொள்ளுங்க. எளிய கனவடிவ மேலணின்னு சொல்லி சொன்னா ஒரு தாயக்கட்ட மாதிரி. ரைட் ரைட் கனவடிவத்தில் காணப்படக்கூடிய ஆக்கள். இதுல கலங்களை பாருங்க பிள்ளைகள் எப்படியான கலங்களா இருக்குது. களத்தினுடைய மத்தியில காணப்படக்கூடிய ஒரு கோள வடிவமான கலை என்ன சோ ஒரு கோள வடிவமான களம் ஒன்று காணப்படுகிறது. எப்படி மத்தியில காணப்படுது களத்தின் மத்தியில். ரைட் அதே போல பாருங்க பிள்ளைகள் ஆஹ் வேற நிகழ்வுகள் காணப்படுகிறது. பிசிர்கள் இல்ல பிசிர்களும் இல்ல. ரைட் எங்க காணப்படும் எளிய கன வடிவ மேலணி சுரப்பிகள். நாம் வச்சுக்கொள்ளுங்க கனமான சுரப்பி என்று சொல்லி.
கனமான சுரப்பி என்று சொல்லி ஞாபகம் கொள்ளுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா சுரப்பிகள்ல கன வடிவ மேலணி இருக்குதுன்னு சொல்லி. ரைட். சோ சுரப்பிகள்ல மட்டும் இல்ல, 2 இடங்கள்ல காணப்படுது. ஒன்று வந்து சுரப்பிகள்ல காணப்படுகிறது, 2வது சிறுநீரக குழாய்கள்ல காணப்பட போகுது. ரைட். கிட்னி டிபியூல்ஸ்ல வந்து காணப்பட போகுது. இது வந்து நீங்க படிப்பீங்க, தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் விஷயங்களை படிப்பீங்க. ஓகே, இப்ப கேள்விக்கிட்ட வருவோம். தனிக்கல வரிசையில் காணப்படும் கலங்கள் இங்குள்ளன. எஸ், அது சரி. தாயக்கட்டைகள் போன்று பாருங்க, திருப்பி திருப்பி புலாம் விடுறேன். இதே மாதிரி நீங்களும் புல விடாம சரியா எழுதுங்க. ஓகே, தவறான கூட்டு. தனிக்கல வரிசையில் காணப்படும் கலங்கள் இங்குள்ளன. சரி. தாயக்கட்டைகள் போன்று வடிவமான கலங்களாகும். சரி. சிறுநீரகத்தின் சிறுநீரக தாங்கு சிறுகுழாய்களின் மேலணி தைரோய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி போன்ற பெரும்பாலான சுரப்பிகளின் மேலணியில் காணப்படும். எஸ், சரி. கோள வடிவமான தனிக்கரு கலத்தின் மத்தியில் காணப்படும். அதுவும் சரி. நீட்சி மற்றும் விரிகைக்கு இடமளிக்கும். ரைட். நீட்சி மற்றும் விரிகைக்கு இடமளிக்கிற கலங்களா மேலணி இழையங்கள் அப்படி படிச்சிருக்கோமா? இழுவையை தாங்கக்கூடியது வந்து யாரு? நிலைமாறு மேலணி. அது தவிர வந்து வேற எந்த ஒரு கலங்களும் வந்து ஒரு விசையை கொடுத்தா மாறக்கூடிய மாதிரி காணப்படுறது இல்லை. சோ இந்த கூட்டு வந்து பிழை. சோ ஆன்சர் வந்து 5. அடுத்தது 9வது வினா பாருங்க. எளிய கம்ப மேலணி தொடர்பான தவறான கூட்டு எது? ரைட். எளிய கம்ப மேலணி எடுத்து பாருங்க பிள்ளைகள். ஏன் கம்பம்னு சொல்றோம்? இது வந்து ஒரு கம்ப வடிவமான இல்ல, ஒரு செங்கல் மாதிரியான கலங்கள், அதை விட உயரம் கூடின கலங்கள். ரைட். கருக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பிள்ளைகள். கருக்கள் வந்து அடித்தள மென்சவுக்கு அண்மையாக காணப்படுது கருக்கள். அதே போல கருக்கள்ல வடிவத்தை பாருங்க பிள்ளைகள். நீள்வட்ட வடிவமான கலங்கள் கருக்கள். அடித்தள மென்சவுக்கு அண்மையில காணப்படக்கூடிய நீள்வட்ட வடிவமான கருக்கள். ரைட். அதே போல ஒரு சில ஆக்கள் வந்து பிசிர்களை கொண்டிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது நமக்கு மிகவும் அத்தியாவசியமானது இல்லை நம்மளோட சிலபஸ். ரைட். எங்க காணப்படக்கூடிய 2 இடங்கள்ல. ஒன்று வந்து சுரத்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல, 2வது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் நடக்கக்கூடிய இடங்கள். ரைட். சோ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு கம்பம் ஒன்று இருக்குதாம். ரைட். ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. ரைட். அந்த கம்பத்துக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சோல பவர் ஒன்று வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு சூரிய படலம். சரியா? அந்த சூரிய படல் என்ன செய்திருந்துச்சுன்னா, அந்த சூரிய படல்ல இருந்து ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஒரு மோட்டார் ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மோட்டார் என்ன செய்தாமன்னு சொல்லி சொன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில இருந்து தண்ணியை எடுத்து வந்து என்ன செய்யுதுன்னு ஒரு ஹோஸ் பைப் ஒண்ண போட்டு, ஒரு பைப் ஒண்ண போட்டு வழி நோக்கி தண்ணியை வந்து கொடுக்குது. ரைட். ரைட். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு சோல பவர் வந்து சூரிய கதிர்களை எல்லாம் வந்து அகத்துறிஞ்சுது. ரைட். அகத்துறிஞ்சுறதால அங்க உருவாக்கப்படக்கூடிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி மின்சக்தியாக மாற்றப்பட்டு மோட்டார் என்ன செய்யுதுன்னா ரிவர்ல இருந்து ஒரு ஆற்றில இருந்து வந்து தண்ணி எடுத்து என்ன செய்யுது, ஹோஸ் பைப்பு போட்டு வெளி நோக்கி பாய்ச்சுது. ரைட். அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இங்க சூரிய ஒளிக்கதிர்கள் என்ன செய்யப்படுதாம்டா உயிர்ப்பான அகத்துறிஞ்சலுக்கு உள்ளாகும். அதனால என்ன செய்யப்படுது, இங்கு காணப்படக்கூடிய ஹோஸ் பைப்பை பயன்படுத்தி, அதாவது ஹோஸ் பைப்போட வடிவில் காணப்படக்கூடிய யாரு? குடல் மேலணி. அதை பயன்படுத்தி வெளி நோக்கி தண்ணியை கொடுக்குதாம். சோ தண்ணியை கொடுக்குதுன்னா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சுரத்து. ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு சரி மறக்கும்னு சொல்லி சொன்னா. சரி, இப்ப கூட்டுக்கு வருவோம். தனி வரிசையில் அமைந்த செங்கட்டி வடிவமான பெரிய கலங்கள் ஆகும். எஸ், முதலாவது கூட்டு சரி. 2வது பாருங்க, சுரத்தல் மற்றும் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் நிகழும் இடங்களில் வந்து காணப்படுகின்றது. அதுவும் சரி. 3வது குடல் மேலாணி இவ்வகைக்குரியது. அதுவும் சரி. நீள்கோள வடிவமான கருக்கள் கலத்தின் மைய நீங்களாக அமைந்திருக்கும். என்ன பிள்ளைகள், மையத்தை நீங்கி அமைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா அடித்தள மென்சவுக்கு அண்மையா இருக்குது, நடுவுல சென்டர்ல வந்து இல்ல. எஸ், அந்த கூட்டும் சரி. இலகுவில் பதார்த்தங்களை புக விடும் இடங்களில் இம்மேலணி காணப்படும். அப்படியே பிள்ளை, பதார்த்தங்களை புக விடுறது எங்க படிச்சோம்? செதில் மேலணியில். அதான் செதிலா காணப்படுகிறது, ஈஸியா பதார்த்தங்களை புக விடும். அப்ப அந்த கூட்டு வந்து புரி. சோ உங்களோட ஆன்சர் வந்து 5வது. ஓகே, 10வது ஸ்டேட்மெண்ட், 10வது கொஸ்டின் கிட்ட போ. போலிப்படை கொண்ட செதில் மேலணி தொடர்பான தவறான கூற்று. ரைட். அடுத்த கேட்டகரிட்ட வருவோம். போலிப்படை கொண்ட
செதில் மேலாணி. ரைட். ஏன் பிள்ளைகள் இதை நம்ம போலிப்படை என்று சொல்றோம்? அதாவது உண்மையான படை இல்ல, என்ன ஒரு பொய்யான படை என்ற மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப ஏன் போலிப்படை என்று சொல்றோம்னா, இங்க வந்து காணப்படக்கூடிய ஒவ்வொரு களத்தினுடைய உயரங்கள் வந்து வித்தியாசம். ரைட். ஒரு களத்தை பாருங்க இந்த உயரத்துல இருக்குது, இன்னும் ஒரு களத்தை பாருங்க இந்த உயரத்துல இருக்குது. ஆகவே களங்களுடைய உயரங்கள் வந்து வித்தியாசப்படுறதால என்ன நடக்குது, அந்த கருக்கள்ல மட்டங்கள் வந்து வித்தியாசப்படுது. சோ வெளியில இருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு மட்டங்கள்ல வந்து கருக்கள் காணப்படுற மாதிரி இருக்கு. இதனால பல படைகள் இடிக்க போகுது போன்ற ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஒண்ணு கொடுக்குது. அதனால நம்ம போலிப்படை என்று சொல்லி சொல்றோம். ரைட். அடுத்தது என்னது, பிசிர் காணப்படுகிறது, அதுல மேற்பரப்புல பிசிர் இருக்குது. அதே போல இடையில இடையில வந்து என்ன செய்யப்படலாம் சொல்லி சொன்னா, ஒரு சில கண்டிக்கலங்கள் காணப்படலாம். கண்டிக்கலங்கள்ங்கிறது வந்து சீதத்தை சுரக்கக்கூடிய கலங்கள். ரைட். சோ இந்த கண்டிக்கலங்கள் என்ன காணப்படுது, இந்த கண்டிக்கலங்கள் சுரக்கின்ற சீதமானது மேற்பரப்பில் என்ன செய்யப்படும் பிள்ளைகள், விடுவிக்கப்படும். இந்த மேற்பரப்பில் விடுவிக்கப்படக்கூடிய இந்த சீதத்தை வந்து இந்த பிசிர்கள் வந்து பிசிர் அடிப்பின் மூலம் என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா, ஒரு திசையை நோக்கி கடத்த போகுது. ரைட். அதுல மேற்பரப்பின் வழியை வந்து கொண்டு செல்றதுக்கு வந்து உதவியாக அமைய போகுது. சோ பிசிர் வந்து அந்த சீதம் வந்து மெயினா காணப்படக்கூடிய இடம் எங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் வந்து சுவாச பாதை. அப்ப மெயினா 2 இடங்கள்ல வந்து நீங்க உதாரணமா கொடுக்கலாம். ஒன்று மூக்கு கால்வாய், அதே போல வாதநாளி. இந்த இப்படியான இடங்கள்ல வந்து காணப்படும். சோ சுவாச பாதையில ஆரம்ப புள்ளி மூக்கு கால்வாய், அது பிறகு தொண்டை, அதுக்கு பிறகு வாதநாளி. சோ ஒரு 3 இடங்கள்ல மூக்கு கால்வாயும் வாதநாளியையும் அமைச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம கொஸ்டனுக்கு வருவோம். தவறான கூட்டி கட்டிக்கிறாங்க. தனிக்கல படையாளானது மற்றும் கலங்கள் சம உயரம் உடையவை. தனிக்கல படை சரி, ஆனா சம உயரம் உடையவைங்கிறது வந்து பிழை. கருக்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுவதுடன் பல படைகளில் தோற்றமளிக்கும். அந்த கூற்று வந்து சரி. பெரும்பாலான முள்ளந்தண்டுளிகளில் இம்மேலணியானது பிசிர்களுடைய கலங்களை வந்து கொண்டிருக்குமே. அநேகமான முள்ளந்தண்டுளிகள்ல வந்து பிசிர்களுடைய கலங்கள் தான். 4வது பாருங்க பிள்ளைகள், சீதமென் சபை தோற்றுவிப்பதுடன் பிசிர்கள் மேற்பரப்பின் வழியே சீதத்தை செலுத்தும். அதுவும் சரி. 5வது மூக்கு கால்வாய் வாதநாளி என்பவற்றில் காணப்படும். அந்த கூட்டும் வந்து சரி. சோ பிள்ளையான ஆன்சர் முதலாவது. சோ அவர்தான் விடு. அடுத்தது 11வது கேள்வி. படை கொண்ட செதில் மேலணி தொடர்பான தவறான கூற்று எது? ரைட். படை கொண்ட செதில் மேலணிட்டு போ. ரைட். படை கொண்ட மேலணிகள், அதாவது கூட்டு மேலணி நிலையத்துல வந்து 2 வகை படிச்சோம். ஒன்று படை கொண்ட செதில் மேலணி, 2வது நிலைமாறு மேலணி. சோ படை கொண்ட செதில் மேலணி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, பல படைகள்ல காணப்பட போகுது. அதாலதான் படை என்று சொல்லி சொல்றோம். ஆனா ஏன் படை கொண்ட செதில் மேலணின்னு சொல்றோம்? அப்ப நிறைய படைகள்ல வந்து செதில் மேலணி இருக்குதான்னு கேட்டா இல்ல. ரைட். ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட கண் மட்டம் வந்து இங்கதான் இருக்க போகுது. வெளியில இருந்து தான் கண்களை வச்சு பார்க்க போறோம். சோ வெளியில இருந்து பாக்குற டைம்ல எப்படி விளங்க போகுது, உச்சில காணப்படக்கூடிய கலங்கள் தான் வந்து நம்ம கண்களுக்கு தெரிய போகுது. சோ உச்சில காணப்படக்கூடிய கலங்கள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னா, செதில் மாதிரி காணப்பட்டிருக்கும். அதாவது தட்டுருவான கலங்களா இருந்திருக்கும் உச்சி கலங்கள். ரைட். அதாலதான் வந்து இது நம்ம படை கொண்ட செதில் மேலணின்னு சொல்றோம். ஆனா அடித்தள மென்சாவிலிருந்து மேல் நோக்கி போற சந்தர்ப்பத்தில் இந்த கலங்கள், இந்த கலங்கள் வந்து எப்படி காணப்படும் என்று எடுத்து பார்த்தா, முதலாவது அடித்தள மென்சவ்வுக்கு ஆகவும் பக்கத்தில் இருக்கிற கலங்கள் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஆஹ் அதாவது செங்கட்டி வடிவமான, அதாவது கம்ப மேலணி கலங்கள் மாதிரி காணப்படும். அதுக்கு மேல கொஞ்சம் போற டைம்ல வந்து அவருடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதாவது நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு பல்கோண வடிவமான ஒரு வடிவத்தில் காணப்படும். ரைட். அதுக்கு மேல போற சந்தர்ப்பத்துல செதில் மேலணிட வடிவத்துக்கு வரும். ரைட். சோ வெளியில இருந்து பாக்குற டைம்ல தான் வந்து இது வந்து என்ன செய்யும், செதில் மேலணி மாதிரி காணப்பட போகுது. ரைட். அதே போல ஆஹ் இப்படி படையா காணப்படுற நோக்கம் என்ன? நிறைய படைகளா இருந்தா ஒரு படை அகற்றப்பட்டாலும் அடுத்த படை வந்து என்ன செய்யலாம், பயன்படுத்தப்படலாம்ங்கிற ஒரு நோக்கம் தான்ல. அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து சிராய்வுகளுக்கு உட்படக்கூடிய மேற்பரப்புகள் இருக்குமோ அந்த இடங்கள்ல வந்து இவர் காணப்படக்கூடாது. சோ எங்கெங்க சிராய்வுகள் நடக்குது, சோ சிராய்வுகள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தோலின் வெளிப்புறமான மேற்பரப்புகள். ரைட். தோல்ல வெளிப்புறமான மேற்பரப்புகள். அதாவது அதே மாதிரி தோல்ல வெளிப்புறமான மேற்பரப்புகள்னா தோல்லையும் நம்ம 2 படிப்போம், வெளித்தோல் உட்தோல்னு சொல்லி. ரைட். அதுல வெளித்தோல்,
உட்தோல்ல வந்து வரப்போறது இல்லை. ரைட். அடுத்தது வந்து குதம். ரைட். அதே போல யோனி மடல், வாய்க்குழி, இப்படியான இடங்கள்ல வந்து இவர் வந்து காணப்பட போறார். இதுலயும் 2 விதமான கலங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து கெரட்டின் வந்து ஏற்றப்பட்டது, ரெண்டாவது வந்து கெரட்டின் ஏற்றப்படாது. சோ கெரட்டின் ஏற்றப்படுமாக இருந்த என்ன நடந்திருக்கும், அந்த கலங்கள் வந்து இறக்க ஆரம்பிக்கும். சோ இறந்த கலங்கள் வந்து மேற்பரப்பில காணப்படும். கெரட்டின் ஏற்றப்பட்ட ஒரு படை கொண்ட செதில் மேலணியாக இருக்குமாக இருந்தது. கெரட்டின் ஏற்றப்படலாட்டி எப்படி பிள்ளைகள், அது கொஞ்சம் உயிருள்ள கலங்கள். ரைட். சோ கெரட்டின் ஏற்றப்பட்ட கலங்கள் வந்து இறந்தது. ஆகவே எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உலர்ந்த மாதிரியான கலங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள்ல வந்து இவர் காணப்பட போறார். அப்ப உதாரணம் வந்து தோல் வெளிப்புறமா கொஞ்சம் உலர்ந்து இருக்குது. ஆனா குதம், யோனி மடல், வாய்க்குழி இதெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் ஈரலிப்பா இருக்கக்கூடிய ஆக்கள். அப்ப அது கெரட்டின் ஏற்றப்படாத கலன். ரைட். சோ நீங்க கட்டாயம் அதுல வகைகளும் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். இங்க நீங்க படிக்கலாட்டியும் பிறகு தோல் படிக்கிற சந்தர்ப்பத்துல, பின்னுக்கு வந்து வாய்க்குழியெல்லாம் படிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க கெரட்டின் ஏற்றப்பட்டதா கெரட்டின் ஏற்றப்படாததான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் படிப்பீங்க. ரைட். அப்ப சரியா நீங்க தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயம். அதே போல பிள்ளைகள் பாருங்க, இங்க ஒரு முளைப்படை என்று சொல்லி ஒன்று காணப்படுது. ரைட். இது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, களப்பிரிவின் மூலம் புதிய கலங்கள் என்ன செய்யும்னா, அடித்தள மென்சவ்வில இருந்து மேல் நோக்கி புதிய கலங்கள் வந்து உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படுற கலங்கள் தான் என்ன செய்யுது, ஒவ்வொரு படைகளாக மேல் நோக்கி போகுது. சோ புதிய கலங்கள் உருவாக்கப்பட பழைய கலங்கள் என்ன செய்யப்படும், அதை வந்து பிரதியிடும். ரைட். இதை நம்ம சொல்லலாம் புத்துயிர்ப்பு அடையக்கூடிய கலங்கள் அல்லது மீள் உருவாக்கப்படக்கூடிய கலங்கள் என்று சொல்லலாம். சரி, இப்ப நம்ம கூட்டுக்கு வருவோம். இது கூட்டு மேலணிலை வகையை சேர்ந்ததாக இருப்பதுடன் பல கலப்படையால் ஆனது. எஸ், முதலாவது கூட்டு வந்து சரி. கட்டகளி தவறான கூட்டு. அடித்தள மென்சவின் மீது காணப்படும் முளைப்படை கலக்கலங்கள் செதில் வடிவமாக காணப்படும். யோசிச்சு பாருங்க பிள்ளை. அடித்தள மென்சவின் கீழுக்கு வந்து செதில் வடிவ கலங்கள் இருந்திருந்தா அதுக்கு செதில் மேலணி என்ற பேர் வந்திருக்குமா பிள்ளை? இல்ல, என்ன வெளிப்புறமாக இருந்திருக்கணும். அப்பதானே நம்மளோட பார்வைக்கு மைக்ரோஸ்கோப் கொண்டு வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு விளங்குற கலங்கள் வந்து செதில் வடிவமாக தட்டுருவான கலங்களாக விளங்கியிருக்கும். சோ 2வது கூட்டு வந்து பிழை. 3வது பாருங்க, முளைப்படை கலங்கள் விரைவாக இளையுறு பிரிவடைந்து புதிய கலங்களை உருவாக்குகின்றன. எஸ், சரி என்ன பிள்ளை. ரைட். சம்டைம் இதுல என்ன செய்யலாம், இளையுறு பிரிவு பயில ஒடுக்க பிரிவுன்னு சொல்லி தூக்கி போட்டு ஸ்டேட் பண்ண மாத்தி தருவானு. அப்ப அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்து கொள்ளணும். ஒடுக்க பிரிவு இங்க நடக்கும், புணரி கலங்கள் உருவாகிற சந்தர்ப்பத்தில் நடக்கும். சோ அது வந்து பிழை அப்படின்னு எடுத்துட்டு போகணும். 4வது, பழைய கலங்கள் புதிய கலங்களால் பிரதியீடு செய்யப்படுவதுடன் பழைய கலங்கள் வெளிநோக்கி தள்ளப்படுகின்றது. எஸ், அதுவும் சரி. இம்மேலணி பொதுவாக அதிக தகைப்புக்குட்படும் பகுதிகளான தோலின் வெளிப்புறம், வாய்க்குழி அகவணி, குதம், யோனி மடல் என்பவற்றில் காணப்படும். அதுவும் சரி. சோ பிழையான கூட்டு பிள்ளைகள் 2வது. அடுத்து பாருங்க, மனிதனில் எளிய செதில் மேலணிகள் இருப்பது. ரைட். யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், செதில் மேலணிகள் வந்து பரவல். சோ பரவல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரணும், சுவாச பையில வந்து நடக்கக்கூடிய வாயு பரிமாற்றம். சுவாச பையில நடக்கக்கூடிய வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது, குருதி மைத்துளை குழாய்களுக்கும் சுவாச பை சிற்றறைகளுக்கும் நடக்குது. ரைட். ஆன்சர் எடுத்தாச்சு. எத்தனாவது ஆன்சர்? 4வது. அடுத்தது பாருங்க, மனிதர்களிலே படை கொண்ட மேலணி எதிலே காணப்படுவது இல்லை. இப்பதான் கதைச்சோம். முதலாவது மேற்தோல்ல காணப்படுகிறது. ரைட். அதாவது தோலின் வெளிப்புறம் உட்தோல்ல வந்து காணப்படுறது இல்லை. 2வது வாய்க்குழியில காணப்படுகிறது, குதத்தில காணப்படுகிறது, யோனி மடல் காணப்படுகிறது. ஆனா வாத நாளில வந்து காணப்படுறது இல்லை. சோ அவர் தான் வந்து ஆன்சர். ரைட். அதுல மேத்தோல்ல காணப்படக்கூடியது கெரட்டின் ஏற்றப்பட்டது, மத்த 3லயும் காணப்படக்கூடியது வந்து கெரட்டின் ஏற்றப்படாதது. ரைட். அடுத்தது 14வது கேள்விக்கு போவோம். 14வது கேள்வி தொடுப்பிழையம் தொடர்பான தவறான கூட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட். தொடுப்பிழையத்தை பார்ப்போம். ரைட். தொடுப்பிழையம் பேர்ல இருக்குது என்ன பிள்ளைகள், தொடுத்து வச்சிருக்கக்கூடிய இழையங்கள். அதாவது வெவ்வேறு அங்கங்களை வந்து அதே போல இழையங்களையும் வந்து 2 விதமா, ஒன்று கட்டமைப்பு ரீதியிலையும் தொடுத்து வச்சிருக்கும், தொழிற்பாட்டு ரீதியிலையும் தொடுத்து வச்சிருக்கும். அந்த இழையங்களை தான் நம்ம தொடுப்பிழையம்னு சொல்லுவோம். அதே போல உடல்ல காணப்படக்கூடிய அதிக அளவுல காணப்படக்கூடிய இழையம் வந்து இந்த தொடுப்பிழையம் தான். ஏனென்றா தொடுப்பிழையம் வந்து உடம்புல எல்லா இடங்களையும் காணப்படும். ரைட். இந்த தோலுக்கு கீழே காணப்படும். ரைட். உடல் முழுக்க நிறைய இடங்கள்ல காணப்படும்.
மத்த அங்கங்களையும் இழையங்களையும் ஒன்றோடொன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்குது. அப்ப இப்ப மத்த மேலணி இழையம் என்று சொல்லி எடுத்தா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவ தேவைப்படப்படுற. ஆனா தொடுப்புலையும் அப்படி இல்ல. அங்க மேலணி இழையம் இருக்கிற இடத்துலயும் தொடுப்புலையும் இருக்க போகுது, இல்லாத இடங்களையும் இருக்க போகுது. சோ அதிக அளவுல அவர் தான் காணப்பட போறார். ரைட். அதே போல தொடுப்புலையத்துல காணப்படக்கூடிய பதார்த்தங்களை வந்து நம்ம மூன்றா சொல்லலாம். ஒன்று வந்து தாயம், இரண்டாவது அங்க காணப்படக்கூடிய கலங்கள், மூன்றாவது வந்து நார்கள். இது மூணு பதார்த்தங்களாலேயும் தான் ஆக்கப்பட்டு இருக்க போறார். தாயம் வந்து எப்படி இருக்க போகுது? ஒன்று வந்து அவர் வந்து ஒரு ஜெலி மாதிரி, ஒரு குறை திண்மம் மாதிரி காணப்படலாம். நம்ம சொல்லுவோம் குறை திண்மம்னு சொல்லி. அல்லது சில நேரங்கள்ல வந்து திண்மமாகவும் இருக்கலாம், அல்லது வந்து அவர் திரவமாகவும் இருக்கலாம். சரியா பிள்ளை? அதே போல கலங்களும் இருக்குது, நார்களும் காணப்படுது. நிறைய கலங்கள் காணப்படும், அதே போல நார்களும் காணப்படும். ரெண்டும் வந்து என்ன செஞ்சிருக்கும்? தாயத்துக்குள்ள புதைந்த மாதிரி காணப்பட போகுது. யார் யாரு கலங்கள் காணப்பட போகுது? 5 வகையான கலங்கள் வந்து காணப்பட போகுது. ரைட். யார்? முதலாவது நாரரும்பர் கலங்கள், இரண்டாவது வந்து பெருந்தின் கலங்கள், மூன்றாவது அடிநாட்ட கலங்கள், நான்காவது கொழுப்பு கலங்கள், ஐந்தாவது வெண்குருதி குழி. ரைட். எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன் பாருங்க. பேசிக்ல இருந்து வாங்க. தாயம், கலங்கள், நார்கள் காணப்படுது. ரைட். தாயத்தையும் நார்களையும், ரைட், தாயம் வந்து என்ன செஞ்சிருக்கும்? யாரால சுரக்கப்பட்டிருக்கும்? அவரை சுரக்கிறது வந்து கலங்கள் தான். நார்களை சுரக்கிறது யாரு? அதுவும் அங்க இருக்கக்கூடிய கலங்கள் தான். இதுல நார்களை சுரக்கிறதுக்கு தாயம் பல்வேறு கலங்களால சுரக்கப்படலாம். நார்களை சுரக்கிறதுக்கு காணப்படக்கூடிய ஒரு ஆள் தான் யாருன்னா நார் அரும்பர் கலங்கள். ரைட். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். நாற்புரதங்களை சுரக்கிறதுக்கு ஒரு கலம் காணப்படுது. ரைட். முதலாவது ஞாபகம் வச்சு கொண்டாச்சு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், தொடுப்புலையத்துக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு 2 பேர் காணப்படுறாங்க. ஒன்று வந்து பெருந்தின் கலங்கள் காணப்படுது. ரைட். பெருந்தின் கலங்கள்ல வேலை நேர பெருந்தின் கலங்கள், அதாவது அவர் தான் வந்து என்ன செய்வார்? பெரிய தின்குழிய செயல்முறையின் மூலம் அழிக்கக்கூடிய கலங்கள், அதான் பெருந்தின் கலங்கள். அப்ப தென்குழிய செயல்முறையின் மூலம் என்ன செய்வாருன்னு சொன்னா கலச்சிதைவுகளை, அந்நிய துணிக்கைகளை எல்லாம் வந்து விழுங்கி அடைப்பார். இதுக்கு பெருந்தின் கலங்கள் வந்து காணப்படுகிறது. அதே போல வெண்குருதி குழியங்கள் இருக்குது. என்னத்துக்கு? பாதுகாப்புக்கு, நெருப்பிலிருந்து காணப்படுது. சோ பாதுகாப்புக்கு 2 கலங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் கொள்ளும். மூன்றாவது அடிநாட்ட கலங்கள். அடிநாட்ட கலங்களும் வந்து இவரும் ஒரு தாயத்தை கொஞ்சம் சுரப்பார். அதே போல மெயினானதான் 2 பதார்த்தங்களை சுரப்பார். ஒன்று வந்து சொல்லுவோம் ஹெப்பார், இரண்டாவது வந்து ஹிஸ்டமின். ரைட். ஹெப்பாரின்ங்கிறது வந்து அதாவது குருதி உறைதல், அதாவது நார்மலா தெரியும் ஒரு வெட்டுக்காயம் ஒன்று வந்துட்டு கையில. ரைட். என்ன நடக்கும்? அந்த இடங்கள்ல குருதி உறைதல் வந்து நடக்க போகுது. இதுவே உள் அங்கங்கள்ல வந்து குருதி உறைதல் நடக்குமாக என்ன நடந்திருக்கும்? உள்ளுக்கு வந்து ஃபுல் பிளட் சப்ளையும் வந்து என்ன செய்யும்? பாதிக்கப்பட போகுது இல்ல, போறது வந்து பிளாக் ஆகிடும். சோ இதை தடுக்கிறதுக்காக வேண்டி, குருதி உறைதலை தடுக்கிறதுக்காக வேண்டி காணப்படுவதால் தான் வந்து யாருன்னா ஹெப்பார். ஹிஸ்டமின் என்று சொல்றவர் வந்து யாரு? ஹிஸ்டமின் என்று சொல்றது வந்து ஒவ்வாமை, அலர்ஜி என்று படிப்போம், அதை ஏற்படுத்தக்கூடிய ஆள்தான் வந்து ஹிஸ்டமின். இவரு காணப்படுறன்னு அமைச்சுக்கொள்ளும். அடுத்ததுதான் வந்து கொழுப்பு கலங்கள். உங்களுக்கு நார்மலா தெரியும் பிள்ளைகள், தோலை வந்து இப்ப மத்த விலங்குகளின் தான், கோழி அரிக்கலாம், மாடு அரிக்கலாம், மத்த விலங்குகளின் தான் தோல் எல்லாம் உரிச்சதுக்கு பிறகு நம்மளுக்கு விலங்கு ஒரு மஞ்சள் நிறமான ஒரு படம் ஒன்று வரும். என்ன படம் அது? கொழுப்பு படை. ரைட். சோ கொழுப்பு கலங்கள் காணப்படக்கூடிய மாதிரியும் காணப்படும். சோ இந்த 5 கலங்கள் காணப்படுதுன்னு ஞாபகம் கொள்ளும். அதே போல நார்கள்ல வந்து 3 விதமான நார்கள் வந்து காணப்பட போகுது. ஒன்று வந்து கொலாஜன், சில இடங்கள்ல வெண்ணார்ன்னு சொல்லுவாங்க, நீங்க கொலாஜன் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து சிறு வலையுறு நார், மூன்றாவது வந்து மீள் சக்தி நார். கொலாஜன் தெரியும் பிள்ளைகள், நார்மலா நிறைய இடங்கள்ல நம்ம கொலாஜன் கதை. ரைட். ஒரு நல்ல வலிமை தேவையான இடங்கள்ல, ஒரு நெகிழ்வுத்தன்மை தேவையான இடங்கள்ல வந்து கொலாஜன் யூஸ் பண்ணப்படும். சிறு வலையுறு நார் ஏன் யூஸ் பண்ணப்படுது? வலை மாதிரி காணப்படுதுதான். ரைட். சோ அது என்ன செய்யப்படும்டா, தொடுப்புலையத்தை பக்கத்துல இருக்கிற இளையங்களோட இணைச்சு வச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2 இளையங்களை வந்து இணைச்சு வச்சிருக்கு. எப்படி இணைச்சு வச்சிருக்குது? இந்த சிறு வலையுறு நாரை பயன்படுத்தி. மூன்றாவது மீள் சக்தி நார்கள். இது என்னையும் மீள் சக்தி பேர்லயே இருக்குது. சோ மீள்தன்மையை வந்து கொடுக்க போகுது. ரைட். ஓகே. இப்ப யோசிப்போம் பிள்ளை, என்னென்ன தொழில்களுக்காக காணப்படுது? முதலாவது சொல்லிட்டேன், பிணைச்சு வச்சுக்கிறதுல, பிணைச்சு வச்சிருக்குது, அதனால ஒரு ஆதாரம் மாதிரி கிடைக்குது. முதலாவது ஃபங்க்ஷன் சொல்லலாம்.
இரண்டாவது விஷயங்கள் என்ன? இரண்டாவது இங்கே காணப்படுது வெண்குருதி கலங்கள், பெருந்தின் கலங்கள் எல்லாம் காணப்படுது. சோ பாதுகாப்பு. சோ முதலாவது பிணைத்து வச்சிருக்கிற அதை நீங்க சொல்லலாம். இரண்டாவது வந்து பாதுகாப்பு சொல்லலாம். ரைட். அதே போல மூன்றாவது வேற என்ன சொல்லலாம்? பதார்த்தங்களை கடத்துது. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருந்தோம். என்னது தொடுப்புலையும் கழிச்சிருந்தோம். அவர் எளிய பரவல் மூலம் கொண்டு சொல்றாருன்னு கழிச்சிருந்தோம். அதே போல தொடுப்புலையத்துல இன்னும் ஒரு வகை தான் குருதி. குருதி வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். போசனை வாயுக்கள்ல போசனை பதார்த்தங்கள், சுவாச வாயுக்கள் இதுகளை கடத்தும். அதே போல ஒரு வெப்ப காவலியாக தொழிற்பட போகுது. ஒரு காவலி. ஏன் ஒரு கொழுப்பு படம் வந்து ஒரு காவலியா தொழிற்படலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல தொடுப்புலையத்துல வந்து என்னென்ன வகைகள் காணப்படுகிறது இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். தொடுப்புலையத்தை வந்து பிள்ளைகள் நம்ம 6 வகைகளாக பிரிச்சு பார்க்க போறோம். முதலாவது தளர்வான தொடுப்புலையம், அல்லது இதுக்கு இன்னும் ஒரு பேர் தான் வந்து சிற்றிடை விலையம்னு சொல்லுவோம். இரண்டாவது அடர்த்தியான தொடுப்புலையம், அல்லது நார் தொடுப்புலையம் என்றும் சொல்லலாம். மூன்றாவது கொழுப்புலையம். அதே போல ஆஹ் குருதி இலையம், என்பு, அதே போல கசி இலையம். இப்படி மொத்தமா 6 வகைகள் வந்து காணப்படுகிறது. ரைட். சரி, அடுத்தது ஒவ்வொரு கேள்வி பார்க்குற டைம் அதை பார்ப்போம். சரி, இப்ப நீங்க கொஸ்டினுக்கு வாங்க. தொடுப்புலையம் தொடர்பாக தவறான கூட்டியது. முதலாவது பாருங்க உள்ளேல், உடலில் மிக அதிக அளவில் காணப்படும் இழையங்களாகும். எஸ், சரி, அதுக்கு ரீசனும் சொல்லிட்டேன். தொடுப்புலையங்கள் அங்கங்களையும் இலங்கைகளையும் கட்டமைப்பு ரீதியிலையும் தொழிற்பாட்டு ரீதியிலையும் ஒன்றாக இணைக்க உதவுகின்றன. சரி. பல வகைப்பட்ட கலங்களை கொண்டிருக்கும். எஸ். பல வகைப்பட்ட நார்களையும் கொண்டிருக்கும். களத்துக்கு புறம்பான தாயம் ஒடுக்கப்பட்டு காணப்படும். அப்படியே பிள்ளைகள், களத்துக்கு புறம்பாக காணப்படக்கூடிய தாயம் வந்து ஒடுக்கப்பட்டு காணப்படுதா? இல்ல. ரைட். கலங்கள் தாயம் வந்து மிகவும் ஆஹ் தாயத்துக்குள்ள நாம் வந்து என்ன செஞ்சிருக்குது, சிதறிய நிலையில மத்த பல வகை கலங்களும் நார்களும் காணப்படுது. ஆனா தாயம் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா வளமையை விட கொஞ்சம் ஒப்பீட்டு அளவுல குறைக்கப்பட்டிருக்கலாம். ரைட். எங்கன்னு கேட்டீங்கன்னா அடர்த்தியான தொடுப்புலை அல்லது நார் தொடுப்புலை பேர்ல இருக்குதுன்னு நார் தொடுப்புலையம் அப்படின்ட்டு அங்க நார் வந்து கூடுதலா இருந்திருக்கும். நார்கள் கூடுதலா இருந்து என்ன செஞ்சிருக்கும், தாயம் வந்து குறைக்கப்பட்டிருக்கும். தாயமும் குறைஞ்சிருக்கும், கலங்களும் குறைஞ்ச அளவுல காணப்படும். சோ அங்க மட்டும்தான் வந்து தாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச அளவுல காணப்படும். ஆனா இப்ப குருதியில எடுத்தா யோசிச்சு பாருங்க, குருதியில வந்து எவ்வளவு குருதி திரவ விலையும் காணப்படுது. சோ அந்த கூட்டு வந்து சோ அதுதான் ஆன்சர். அடுத்தது தொடுப்புலையம் தொடர்பான தவறான கூட்டு எது? தாயத்தினுள் கலங்களும் நார்களும் பரவி சிதறி காணப்படும். அது சரி. காயமானது குறை திண்மமாக ஜெலி போன்று அல்லது திரவமாக அல்லது திண்மமாக அடர்த்தியாகவும் விரைப்பாகவும் காணப்படும். எஸ், அதுவும் சரி. பல வகைப்பட்ட கலங்கள் தாயத்தில் காணப்படும். அதுவும் சரி. நாரம்பர்கள் நாற்புரதங்களை சுரக்கும் தொழிலை புரிகின்றன. அதுவும் சரி. பெருந்தின் கலங்கள் வந்து அந்நிய பொருட்களை அல்லது கல ஒடிவுகளை பிற பொருள் எதிரிகளால் அளிக்கின்றன. பிற பொருள் எதிரிகள் அப்படின்னு என்ன பிள்ளைகள்? ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸை பயன்படுத்தி அழிக்குதாம். அப்படியே பிள்ளைகள், பெருந்தின் கலங்கள் என்ன செய்யும்? ஒரு நோமலான களம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கல உடைவ ஒரு ஒரு அந்நிய துணிக்கு வார சந்தர்ப்பத்துல அதை வந்து என்ன செஞ்சிருக்க சொன்னா இந்த மாதிரி விழுங்கி அளிக்கும். முதலாவது இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு வந்து இவர் எப்படியோ விழுங்கி ஒரு புடகம் மாதிரி உருவாக்கி இவரை உள்ளுக்கு விழுங்கி எடுத்துருவார். இந்த மாதிரி விழுங்கி அளிப்பார். பிற பொருள் எதிரிகள் வந்து யாரு? நீங்க நெருப்பீடினம் படிக்கிற சந்தர்ப்பத்துல நாம படிப்போம். ரைட். அதாவது டி வகை நிணநீர் குழியங்கள், பி வகை நிணநீர் குழியங்கள் சம்பந்தமா படிப்போம். இதுல பி வகை நிணநீர் குழியங்களால உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ஆன்டிபாடிஸ், பிற பொருள் எதிரிகள். சோ பெருந்தின் கலங்கள் வந்து அவரை சுரக்கிறல்ல. சோ அதனால இந்த கூட்டு வந்து பிழை. சோ ஆன்சர் வந்து 5. ஓகே. 16வது பாருங்க பிள்ளைகள். மாணவன் ஒருவன் ஒளி நுணுக்கு காட்டியினூடாக ஒரு விலங்கியத்தை பரிசோதிக்கும் போது அதன் கலங்கள் அடித்தள மென்சவில் இருப்பதை அவதானித்தான். இவ்விடயத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது. அப்ப அடித்தள மென்சவ் இருக்குதுன்னு சொன்னா அவர் யார் அறிஞ்சிருப்பார்? மேலணி இழையமா இருந்திருப்பார். ரைட். இதுல என்ன பெரும்பாலும் இருக்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது செங்கருதி சிறு துணிக்கைகள். அது எங்க பிள்ளைகள்? குருதியில ஒரு தொடுப்பிழையம் வராது. கொலாஜின் நார்கள் அதுவும் வந்து ஒரு தொடுப்பிழையம் வர போறது இல்ல. காயம் வர போறதில்ல. மஞ்சள் நார்களாம் அதுவும் வர போறது இல்ல. ஆஹ் பிசிர்கள் இல்ல, பிசிர்கள் வந்து மேல நிலையத்துல வந்து காணப்படும். அப்ப அந்த கூட்டு வந்து சரி. 17வது தொடுப்பிழையத்தில் ஹிஸ்டமினை உற்பத்தி செய்பவை. ரைட். கதைச்சிருந்தேன் நான். அடிநாட்ட கலங்களால வந்து ஹிஸ்டமினும் அதே மாதிரி ஹெப்பாரின்.
ரெண்டும் வந்து உற்பத்தி செய்யப்படும். ஸோ அடிநாட்ட கிழங்கு தான் நான். ஹிஸ்டமின் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒவ்வாமையை ஏற்படுத்துறது, அலர்ஜியை வந்து ஏற்படுத்துறதுக்கு ரீசன். ஹெப்பாரின் வந்து யாரு? உடல் அங்கங்களுக்குள்ள உள் அங்கங்களுக்குள்ள குருதி உறைதலை வந்து தடுக்கிறது. 18வது பாருங்க, அதுவும் தொடுப்புலையும் சம்பந்தமா தான் கேட்டு, இது தவறான கூற்று. அடிநாட்ட கலங்கள் ஹெப்பாரின், ஹிஸ்டமின் ஆகியவற்றை சுரக்கின்றன. அந்த கூற்று சரி. எல்லா இழையங்களிலும் கொழுப்பு கலங்கள் கொழுப்பு சேமிப்பதுடன் வெப்ப காவலியாக தொழிற்படும். ரைட். எல்லா இழையங்களிலும் கொழுப்பு கலங்கள் கொழுப்பு சேமிக்குமா கேட்டா இல்லை. ரைட். இதுக்குத்தான் அதுக்குன்னு சொல்லியே சிறத்தலடைந்து கொழுப்பு இழையம் காணப்படுது. சோ கொழுப்பு இழையத்துல வந்து என்ன செஞ்சிருக்கும்னு சொல்லி சொன்னா, அங்க தாயத்துல வந்து நிறைய கொழுப்பு கலங்கள் வந்து காணப்படும். ஒவ்வொரு கொழுப்பு கலத்தை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு கொழுப்பு கலத்துக்குள்ளேயும் வந்து கொழுப்பு சிறுதுளிகள் வந்து காணப்பட போகுது. ஒரு பெரிய சிறுதுளிக்கு ஒரு ஒரு கொழுப்பு சிறுகோளத்தை வந்து கொண்டிருக்க போகுது. இந்த கொழுப்பு சிறுகோளம் என்ன செஞ்சிருக்கும்? கொழுப்பை வந்து சேமிக்கும். அப்ப கொழுப்பை சேமிக்கிறதால யோசிச்சு பாருங்க, உடலுக்கு சக்தியை வழங்குறதுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள் 3 வந்து பயன்படுத்தப்பட போகுது. மெயினானது வந்து கார்போஹைட்ரேட். சோ கொழுப்புகள் வந்து உடலுக்குடைய ஒரு சக்தியை வழங்கக்கூடிய ஒரு பதார்த்தமா பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல கொழுப்பு ஈக்கிறதால என்ன செய்யுது? உடலுக்கு ஒரு வெப்ப கால்வாய். அதே ஒரு மென்மையான ஒரு போர்வம். சரியா? சோ எல்லா இழையங்களிலும் சொல்லி சொன்னா பிழை. 3வது பாருங்க, வெண்குழியங்கள் நோய்களில் இருந்து பாதுகாக்கும். அதுவும் சரி. வெண்குழிய கலங்கள் நம்ம படிப்போம். அதுல வகைகள் எல்லாம் படிப்போம் குறித்து படிக்கிற சந்தர்ப்பத்தில். 4வது கூற்று, 3 வகையான நார்கள் தொடுப்பிழையத்தில் காணப்படும். எஸ் சரி. 4வது பாருங்க பிள்ளைகள், கொலாஜின் நார்கள் வலிமையையும் வளையும் தன்மையையும் வழங்கும். ரைட். 2ம் ஞாபகம் கொள்ளுங்க. அதுவும் சரி. சோ பிழையான கூற்று வந்து 2வது. அடுத்தது 19வது, தொடுப்பிழையம் தொடர்பாக அதுவும் தொடுப்பிழைய கேள்வி தான் வந்திருக்குது. சிறுவலைனார்கள் அடுத்துள்ள இழையங்களுடன் தொடுப்பிழையத்தை இணைக்கும். எஸ். வலையுறு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சொல்லி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப வலையுறு அனுசரிச்சுன்னா அவர் வலையை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மேல் சக்தினார்கள் என்றா பேர்லயே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மேல் சக்தியை வந்து வழங்க போகும். தொடுப்பிழையம் வேறு இழையங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதுடன் கட்டமைப்பு ரீதியான ஆதாரத்தையும் வழங்குகின்றது. அதுவும் சரி. தொடுப்பிழையம் பாதுகாப்பு தொழிலை மேற்கொள்வதுடன் வெப்ப காவலியாகவும் செயற்படும். எஸ். அதுவும் சரி. தொடுப்பிழையம் பதார்த்த கொண்டு செல்லுதலில் ஈடுபடுவதில்லை. பிள்ளை என்ன பிள்ளை? குருதி வந்து மெயினான ஆள் காணப்படுறார், பதார்த்த கொண்டு செல்லுது. சோ 5வது கூற்று வந்து பிள்ளை. அதுதான் ஆன்சர். அடுத்தது 20வது, தொடுப்பிழையம் தொடர்பாக தவறான கூற்று. தொடுப்பிழையம் தான் வந்திருக்குது என்ன தொடர்ச்சியா. ரைட். தொடுப்பிழையங்கள் தளர்வான தொடுப்பிழையம், நார் தொடுப்பிழையம், கொழுப்பிழையம், குருதி, கசிவிழையம், என்பிழையம் என பல வகைப்படும். எஸ் சரி. தளர்வான தொடுப்பிழையத்தில் சிற்றிடை விளையம் அடங்கும். எஸ். தளர்வான தொடுப்பிழையத்துக்கு இன்னும் ஒரு பேரு தான் சிற்றிடை விளையம் சொல்லி சொல்லுவோம். நார் தொடுப்பிழையத்தில் அடர் தொடுப்பிழையம் அடங்கும். அதுக்கு இன்னும் ஒரு பேரு தான் அடர் தொடுப்பிழையம். முள்ளந்தண்டுளிகளின் உடலில் மிக பரந்த அளவில் காணப்படும் தொடுப்பிழைய வகை கொழுப்பிழையம் ஆகும். ரைட். இது எப்படி பிள்ளைகள்? நம்ம படிச்சிருந்த இழையங்களுக்குள் அதிக அளவு காணப்படக்கூடியது வந்து தொடுப்பிழையம். தொடுப்பிழையத்துக்குள் அதிக அளவு காணப்படக்கூடியது யாருன்னு கேட்டா தளர்வான தொடுப்பிழையம் அல்லது சிற்றிடை விளையம். ஏனென்றா இவர் தான் வந்து தோலுக்கு கீழே காணப்படக்கூடியது. அதாவது நம்ம உட்தோல் காய்ச்சிருந்தோம் தானே, அதுல காணப்படக்கூடியது வந்து இவர். வெளித்தோல்ல வந்து கெரட்டினேற்றப்பட்ட படை கொண்ட செதில் மேலான் இருக்கிற மாதிரி உட்தோல்ல வந்து தளர்வான தொடுப்பிழையம் சிற்றிடை வளையம் தான் காணப்படும். அதே போல உடல் முழுவதும் காணப்படக்கூடியவர் வந்து இவர்தான். சோ 4வது கூற்று வந்து பிழை. சிற்றிடை விளையம் பொதுமைப்பாடெய்திய தொடுப்பிழை வகையாக கருதப்படுகின்றது. எஸ். ஏன் பொதுமைப்பாடெய்தி என்று சொல்லும்? இங்க வந்து நம்ம கழிச்சிருந்தோம் தாயம் இருக்குது. அதே மாதிரி 5 வகையான கலங்களும் 3 வகையான நார்களும் இருக்குதுன்னு சொல்லி கழிச்சிருந்தோம். இப்ப இந்த 5 வகையான கலங்களும் 3 வகையான நார்களும் இதை கொண்ட ஒரு ஆள் தான் யாருண்டா இந்த தளர்வான தொடுப்பிழையம் அல்லது சிற்றிடை விளையம். ஆகவே எல்லாம் இருக்கிறதால நம்ம அவரை ஒரு பொதுமைப்பாடிய தொடுப்பிழையம் சொல்லி சொல்லுவோம். பிழையான கூற்று 4வது. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் கண்ணவும் போரிங்கா இருக்கும். ரைட். 5 மினிட்ஸ் பிரேக் ஒழும்பி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ஜாய் ஆகுங்க. லீவ் ஆகிட வேணாம், அப்படி இருந்து கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல கண்டினியூ பண்ணுவோம்.
ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். 21 MCQ வந்து நீங்க செய்யுங்க. அதே கழிதான் கண்டினியூஸா வந்திருக்குது. ரைட், 22க்கு போவோம். அடர் தொடுப்பிழையம், அதாவது நார் தொடுப்பிழையம் தொடர்பாக தவறான கூற்று. ரைட், அப்ப நார்ன்னு சொல்லி சொன்னா, அடர்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப அங்க நார்கள் வந்து கூடுதலாக காணப்பட்டிருக்கணும். அதுல இங்க எந்த நார்ன்னு கேட்டோம்னு சொன்னா கொலாஜன் நார்கள். சோ அடர்த்தியான தொடுப்பிழையத்துல வந்து கொலாஜன் நார்கள் வந்து என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னா அதிக அளவுல வந்து காணப்பட்டிருக்க போகுது. சோ கொலாஜன் நார்கள் இருந்த யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். நார்களை சுரக்கக்கூடியாக்கள் யாரு? நார்ப்புரதங்கள். அதாவது நார்ப்புரதங்களை சுரக்கக்கூடியாக்கள் வந்து நாரரம்பர் கலங்கள். சோ நாரரம்பர் கலங்கள் வந்து அங்க காணப்பட்டிருக்கல. சோ நார் தொடுப்பிழையத்துல வந்து நார்கள் அளவுகள் கூடுறதால தாயமும் கலங்கள் அளவும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஆகவே குறைக்கப்பட்ட அந்த கலங்களுக்குள்ள குறைஞ்ச அளவுல காணப்படக்கூடிய ஆள் யாருன்னா நாரரம்பர் கலங்கள். சோ இப்படி ஏன் இவர் அடர்த்தியா காணப்படணும்? ஒரு ஆள் அடர்த்தி அறிக்கைன்னு அர்த்தம் வந்து அவரோட உறுதித்தன்மையை வந்து கூட்டுறதுக்காக வந்து. சோ உறுதி எல்லாம் வந்து எங்க அதிக அளவு தேவைப்படுதோ, உறுதி மட்டும் இல்ல, நார்களிக்கிறதால இழுவை எல்லாம் எங்க அதிகமா தேவைப்படுதோ இந்த இடங்கள்ல வந்து இவர் காணப்பட போறார். சோ பிரதானமாக 2 விதமான இடங்களை நீங்க குறிப்பிடலாம். ஒன்று வந்து பிள்ளைகள் சிரை, 2வது வந்து இணையம். சிரை என்று சொல்றது வந்து ஒரு ஒரு தசையை கொண்டு போயிட்டு எண்போட இணைச்சு வச்சுக்கிற இடம் இல்ல. ஒரு ஒரு எண் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த எண்போட வந்து ஒரு தசையை இணைக்கிற இடத்துக்கு நம்ம சொல்லுவோம் சிரை என்று சொல்லி. இவர் வந்து சிரை அறிந்திருப்பார். அதே போல ஒரு எண்பையும் இன்னும் ஒரு எண்பையும் இணைக்கக்கூடிய இடம் வந்து இணையமாக காணப்பட்டிருப்பார். இவர் வந்து இணையம். சோ இந்த சிரை இணையம் போன்ற இடங்கள்ல ரைட். சோ இணையத்தை நான் வச்சு கொள்ளுங்க. ரெண்டும் வந்து எண்பையும் எண்பையும் இணைக்கக்கூடிய இடம். சிறை வந்து எண்பையும் தசையையும் இணைக்கக்கூடிய இடங்கள். சரி, இந்த 2 இடங்களையும் இவர் மெயினா காணப்படுவார். சரி, கூட்டு எதுக்கிட்ட வரும்? கூட்டுவிட்ட பார்ப்போம். இந்த இழையம் கொலாஜன் நார்களால் அடர்த்தியாக நிரப்பப்பட்டிருக்கும். எஸ், அந்த கூட்டு வந்து சரி. தாயம் ஒப்பீட்டளவில் குறைக்கப்பட்டிருக்கும். சரி. நாரரம்பர்களே இவ்விழையத்தில் காணப்படும். சரி. நார்த்தொடுப்பிழையங்கள் தசைகள் என்புடன் இணைமிடங்களான சிரைகளிலும் மூட்டுகளுடன் என்புகள் இணைமிடங்களான இணையங்களிலும் வந்து காணப்படும். எஸ், என்புகளையும் மூட்டுகளையும் இணைச்சு வச்சிருப்பார். அதுவும் சரி. வலிமை தேவைப்படும் இழையங்களில் இவ்விழையம் குறைவாகவே காணப்படும். அது வந்து பிள்ளை. அதாவது வலிமை, அதே போல இழுவை இப்படியான இடங்கள்ல வந்து காணப்படும். சோ இதான் பிள்ளைன்றதுல 5வது ஆன்சர். 23வது கேள்வி. கொழுப்பிழையம் தொடர்பான தவறான கூற்று எது? ஓகே, சரி, கொழுப்பிழையம் சம்பந்தமாகவும் பேசிட்டேன் நான். முதலாவது பாருங்க, இந்த இழையம் நாரரம்பர் கலங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். நம்ம சொன்னோம் கொழுப்பு கலங்கள் தான் காணப்படும். கொழுப்பு கலங்களுக்குள்ள கொழுப்பு சிறுகோளம் ஒன்று காணப்படும். அது வந்து கொழுப்பு வந்து சேமித்து வச்சிருக்கும். கொழுப்பு துளிகள். சோ முதலாவது வந்து பிழை. ஒவ்வொரு கொழுப்பு கலமும் ஒரு பெரிய கொழுப்பு சிறுதோலியை கொண்டிருக்கும். அது சரி. 3வது, தளர்வான தொடுப்பிழையத்திலிருந்து சிரத்தலடைந்த வகையான கொழுப்பிழையமாக உள்ளது. இது வந்து ஒரு தளர்வான தொடுப்பிழையம், அதாவது சிற்றடை விளையத்தினுடைய ஒரு விசேட வகையான சொல்லித்தான் சொல்லுவோம். எஸ், அதுவும் சரி. கொழுப்பிழையம் உடலின் சிறு மெத்தை போன்று காணப்பட்டு வெப்ப காவலியாகவும் தொழிற்படும். சரி. கொழுப்பு மூலக்கூறுகளாக சக்தியை சேமிப்பதுடன் உதாரணமாக தோலின் கீழ் கொழுப்பிழையம் வெப்ப காவலியாகவும் சேமிப்பாகவும் தொழிற்படும். அந்த கூட்டு வந்து சரி. சோ பிழையான கூட்டு வந்து முதலாம். அடுத்து சொல்லிக்கிறாங்க குருதி சம்பந்தமாக. ரைட். குருதி விளையம் தொடர்பாக தவறான கூற்று எதுன்னு சொல்லியிருக்குது. ரைட். குருதி சம்பந்தமாக பார்ப்போம். சோ குருதியிலையும் வந்து தாயம் இருக்குது, அதே மாதிரி கலங்கள் இருக்குது, அதே போல நார்களும் இருக்குமான்னு கேட்டா இல்லை. ரைட். சோ குருதி ஒரு விசேட வகையான தொடுப்பிழையம் சொல்ல போறோம். ஏன்னு சொல்லி சொன்னா தாயத்தையும் நார்களையும் சுரக்கிறது வந்து மத்த தொடுப்பிழையங்கள்ல வந்து கலங்கள். ஆனா இங்க வந்து தாயம் வந்து என்ன செய்யறது இல்ல, கலங்களால சுரக்கப்படுறது இல்லை. இது முதலாவது வேறுபாடு. 2வது வந்து நார்கள் வந்து குருதி உறைதல் சந்தர்ப்பத்துல மட்டும்தான் வந்து உருவாக்கப்பட போகுது. மத்த சந்தர்ப்பங்கள்ல வந்து நார்கள் உருவாக்கப்பட போறது இல்லை. 3வது வந்து இங்க காணப்படக்கூடிய கலப்புற தாயம் வந்து எப்படி இருக்குதுன்னா திரவத்தன்மையானதா இருக்குது. இதை நம்ம சொல்லுவோம் குருதி திரவ விளையம்னு சொல்லுவோம், அல்லது குருதி முதலுருன்னு சொல்லுவோம். ரைட். அதே போல
தாயத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உப்புக்கள் இருக்கும், நீர்கள் இருக்கும், மத்த புரதங்கள், ரைட், குருதி உறைதலுக்கு தேவையான புரதங்கள் அதெல்லாம் காணப்பட போகுது. அதிக அளவுல காணப்படும் யாருன்னா நீர். கிட்டத்தட்ட 90% மேல நீர் தான் காணப்பட போகுது. அதே போல என்னென்ன கலங்கள் காணப்படும்? 3 விதமான கலங்களாக உடைச்சு பார்ப்போம். ஒன்று வந்து செங்குருதி கலங்கள், 2வது வெண்குருதி கலங்கள், 3வது குருதி சிறுதட்டுக்கள். நம்ம குருதி சிறுதட்டுக்கள் ஒரு பிரதானமான கலமாக கருதுற இல்லை. இது ஒரு கல உடைவு. பட் கலம் கல மாதிரியான ஒரு கட்டமைப்பில் காணப்படக்கூடிய ஒரு. சரி, குருதி இதயத்தினுடைய தொழில்கள் என்ன? அவர் வந்து பதார்த்தங்களை கடத்தக்கூடிய ஒரு ஆள். அதே போல இங்க பார்த்தோம்னா வெண்குருதி கலங்கள் எல்லாம் காணப்படுது. ஆகவே இவர் வந்து பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுவார். பாதுகாப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே போல பிரசாரண சீராக்கம், ரைட், அதாவது உடம்புல காணப்படக்கூடிய நீர் மட்டத்தை வந்து சீராக்கிறதுல மிகவும் பிரதானமான ஒரு ஆள். சரி, இப்ப கழிவாங்க. குருதிகளின் தொடர்பாக தவறான கூற்று. முதலாவது ஒரு விசேட வகை தொடுப்பிழையமாகும். சரி. காயம் கலங்களால் சுரக்கப்படுவதில்லை. சரி. நார்கள் குருதி உறைதல் நிகழும் போது மட்டுமே உருவாகும். அதுவும் சரி. குருதியின் கலத்துக்கு புறம்பான தாயம் திரவத்தன்மையானது. அதுவும் சரி. 5வது கூட்டு பாருங்க. இத்தாயம் குருதி நீர்ப்பாயம் என அழைக்கப்படும். அப்படியே பிள்ளை இல்ல, குருதி திரவ விளையம் என்று தான் சொல்லுவோம். அல்லது குருதி முதலுரு அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவோம். ஆகவே குருதி நீர்ப்பாயம் என்று சொல்றது வந்து யாருன்னு சொல்லி சொன்னால் குருதியில காணப்படக்கூடிய குருதி உறைதலுக்குரிய புரதங்கள், ரைட், அவங்களை அகற்றி வார திரவத்தன்மையான பதார்த்தத்துக்கு சொல்லுவோம் நம்ம குருதி நீர்ப்பாயம்னு சொல்லி. சோ குருதி உறைதலுக்குரிய காரணிகள் அகற்றப்பட்ட குருதி திரவ விளையம் தான் யாருன்னா குருதி நீர்ப்பாயம். சோ இது வந்து பிழை. சோ 5வது கூட்டு வந்து அதுதான் ஆன்சர். ரைட், அடுத்தது 25வது கேள்வி நீங்க செய்யுங்க. ரைட், அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் கதை வச்சுட்டேன். 26க்கு போ. மனிதனின் செங்குருதி கலங்கள், ரைட், செங்குருதி கலங்கள் சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க பிள்ளைகள், ஈரலில் உருவாகின்றன. குருதி கலங்கள் எங்கு உருவாக்கப்படும்? குருதி கலங்கள் உருவாக்கப்பட போது என்பில காணப்படக்கூடிய செவ்வன்பு மச்சிகள்ல. இங்க என்புக்குரிய என்ப உருவாக்குற கலங்கள் காணப்படும். அதுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது செவ்வன்பு மச்சையில காணப்படக்கூடிய கலங்கள்ல இருந்து வந்து குருதி கலங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். செங்குருதி கலங்களும் தான், மற்ற வன்குருதி கலங்களும் தான் அதுல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சோ முதலாவது கூட்டு வந்து பிழை. 2வது பாருங்க, உருவத்தில் இரு குவிவு வடிவமும் வட்ட வடிவமும் உடையவை. செங்குருதி கலங்கள் எப்படி காணப்படுகிறது? அந்த படம் கிளியர் இல்ல, நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். செங்குருதி கலங்கள் வந்து 2 சைட்டும் வந்து குழிவானது. நம்ம சொல்லுவோம் இரு குழி வடிவான கலங்கள்னு சொல்லி. தட்டு மாதிரி கலங்கள் தான், ஆனா இரு குழிவான கலங்கள். சோ 2வது கூட்டும் வந்து பிழை. 3வது நிணநீர் கணுக்களில் வந்து அழிக்கப்படும். எங்க வந்து இவர் அழிக்கப்படுவார்? இந்த கூட்டு சரிதானே. எங்க அழிக்கப்படும் என்றதை வந்து செட் பாக்ஸ்ல போடுங்க. அப்போ நிணநீர் கணுக்கள் அழிக்கப்படுறதில்ல, நான் சொல்றேன் ஆன்சரை. எங்க அழிக்கப்படும் சொல்லி போடுங்க. அப்போ 4வது ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு பின்னர் சிதைவடைகின்றன. எஸ், செங்குருதி கலங்களுடைய ஆயுட்காலம் நம்ம சொல்லுவோம் 120 நாட்கள்னு சொல்லி. சரி, அதாவது 4 மாதங்கள். 4 மாதங்களுக்கு பிறகுதான் சிதைவடையும். அந்த கூட்டு வந்து அதுவும் சரி. அடுத்தது 5வது கலவிடை திரவத்திற்குள் செல்லும் ஆற்றல் உடையவை. கலவிடை திரவம், கலத்திடை திரவங்களுக்குள்ள செல்லுகின்ற ஆற்றல் உடையவை. கலத்திடை திரவம், கலவிடை திரவம் என்று கொடுத்திருக்குதுடா. கலவிடை திரவம், கலங்களுக்கு இடைப்பட்ட திரவம், அதற்குள்ள செல்லும் ஆற்றல் உடையவை. இல்ல, பிழை. செங்குருதி கலங்கள் எங்க காணப்படுது? குருதியில காணப்படுது. கலங்களுக்கு இடையிலன்னு சொல்லி சொன்னா ஒரு களம் இருக்குது, இன்னும் ஒரு களம். இந்த கலங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய திரவத்தை தான் சொல்ல போறோம் கலவிடை திரவம். சரி, கலவிடை திரவத்துல வந்து என்ன செய்யலாம்? ஒரு சில தொட்டு காரணமாக
ஓகே. சோ கலங்களுக்கு இடையில வந்து என்ன செய்யப்படலாம் பிள்ளைகள், ஒரு சில தொற்றுக்கள், அதே மாதிரி கல உடைவுகள் இதெல்லாம் வார சந்தர்ப்பங்கள்ல அந்த குறிப்பிட்ட தொற்று பதார்த்தம், அதாவது ஏதாவது ஒரு பிறப்பொருள் ஒரு பிறப்பொருள், இந்த புறப்பொருளை வந்து அகற்றணும். இதுக்காக என்ன செய்யப்பட போகுது, பிறப்பொருள் அகற்றதுக்காண்டி சிரத்திலடைஞ்சாக்கள் தான் வந்து வெண்குருதி கலங்கள். இந்த வெண்குருதி கலங்கள் என்ன செய்யும்டா, குருதியிலே இருந்து கசிவடைஞ்சி இந்த கலத்திரை திரவத்துக்குள்ள போயிட்டு இவர் குறிப்பிட்ட அளவு வந்து அழிக்கிற வேலையை செய்வார். சோ வெண்குருதி கலங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். ஆனா செங்குருதி கலங்கள் வந்து மூவ் ஆகிறது இல்லை. இது சுவாச வாய்க்கள் அதுகளை கடத்துற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் எடுக்கும். ஓகே. சோ ஒரு கேள்வி கட்டி ஆன்சர் வரல எங்க அழிவடையும்னு சொல்லி. சோ செங்குருதி கலங்கள் உருவாக்கப்படுற இடம் வந்து செவ்வனும் மச்சி, அழிக்கப்படுற இடம் வந்து மண்ணி. சரியா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது 27வது, கீழ்காண்பவற்றில் குருதியில் கூடுதலாக காணப்படுபவை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீர்தான் வந்து அதிக அளவுல காணப்படும். 28 பாருங்க, பாக்டீரியாக்கள் உடலுக்குள் தொற்றும் போது என்பு மச்சை தூண்டப்பட்டு உடனடியாக ஏராளமாக உற்பத்தி செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற கல வகை எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வன்குருதி கலங்கள்ல வகைகள், அது ஒவ்வொன்ற தொழில், அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல படிப்பீங்க, நீங்க சர்க்குலேஷன் படிக்கிற டைம்ல படிப்பீங்க. ரைட், பரவாயில்ல, இங்கேயும் பார்த்துட்டு போவோம். முதலாவது நடுநிலை நாடிகள். நடுநிலை நாடிகள் தான் வந்து பாக்டீரியாக்களை அதே மாதிரி இறந்த கலங்களை அழிக்கிற தின்குழிய செயல்முறை மூலம் அழிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு அவர்தான் ஆன்சர். அதே போல தென்குழிய செயலை காண்பிக்கக்கூடிய 2 பேர் யார் யார், ஒன்று வந்து நடுநிலை நாடி சொல்லிட்டேன், மத்ததான் ஏற்கனவே நம்ம தொடுப்பிலியம் கதைக்கிற டைம்ல கழிச்சிருந்தேன், பெருந்தின் கலங்கள் திங்கக்கூடிய கலங்கள். இவங்க 2 பேரும் தான் வந்து தின்குழிய செயல்முறை மூலம் அழிக்கக்கூடிய ஆக்கள். அதே போல இயோசினாடிங்கிறது வந்து அவர் வந்து ஹிஸ்டமினை சுரப்பார், அதாவது ஹிஸ்டமினுக்குரிய எதிரியை வந்து சுரப்பார். ஹிஸ்டமின் இல்ல, ஹிஸ்டமினுக்குரிய எதிரி, அதற்குரிய எகெயின்ஸ்ட் ஆனது வந்து சுரப்பார். அதே போல மூல நாடிகள் வந்து அவர் வந்து ஹிஸ்டமினை சுரப்பார், இவர் வந்து ஹிஸ்டமினை சுரப்பார், இவர் வந்து ஹிஸ்டமினுக்கு எதிரானார், அதாவது ஆன்டி ஹிஸ்டமின் சொல்லலாம். ஹிஸ்டமினை சுரக்குமாக இருந்தா நாம வச்சுக்கொள்ளுங்க, ஒவ்வாம வரும். அதே போல ஹெப்பாரினையும் சுரக்கும். ஆகவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள், ஹிஸ்டமின் ஹெப்பாரினை சுரக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆள் தான் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடிநாட்டு கலங்கள். அவருடையும் மூல நாடி 2 பேரையும் ஒரே ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? அடுத்தது மொனோசைட்டுகள், அதாவது ஒற்றை குழியங்கள். இவரும் வந்து என்ன செய்வார்னு சொன்னா, இதுவும் வந்து தென்குழிய செயல்முறை மூலம் பிறப்பொருள் எதிரிகளை வந்து அந்நிய துணிக்கைகளை வந்து பிறப்பொருட்களை வந்து அழிக்கும். அடுத்தது நிணநீர் குழியம், இது வந்து என்ன செய்யும்னா பிறப்பொருள் எதிரியை வந்து உற்பத்தி செய்யும். ரைட், அதுலதான் வந்து டி பி என்று சொல்லி 2 வகையான கலங்கள் காணப்படுது. நம்ம நிற்பிடத்துல அதை டீப்பா பார்ப்போம். ஓகே, 29வது கேள்வி. ரைட், கசி இலையம் சம்பந்தமாக கேட்டுக்கிறார். ஓகே, சோ கசி இலையம் வந்து ஒரு தொடுப்பிழையம். ஆகவே அங்கேயும் வந்து என்ன செஞ்சிருக்கும், தாயம் காணப்பட்டிருக்கும், கலங்கள் காணப்பட்டிருக்க போது, அதே போல நார்களும் காணப்பட்டிருக்க போது. ரைட், இதுல தாயம் எப்படி இருந்திருக்க போது, கொன்ட்ரைட்டின் சல்பேட் என்கின்ற ஒரு கிளைகோ புரதம், கொன்ட்ரைட்டின் சல்பேட் என்கின்ற ஒரு கிளைகோ புரதம். கிளைகோ புரதம் சொல்லி சொன்னா புரதமும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ரெண்டும் சேர்ந்த ஒரு சிக்கல் தான் வந்து கிளைகோ புரதம். அப்ப புரதமும் கார்போஹைட்ரேட் சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரப்பர் தன்மையானது, கசியிலேயும் தானே. சோ ஞாபகம் வச்சுக்கூட கொஞ்சம் ஒரு இலகுவாக அசைஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு, சோ ஒரு ரப்பர் தன்மையான மாதிரியான ஒரு.
இந்த தாயத்துக்குள்ள புதையுண்ட மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கும், நார்கள் இருக்கும். என்ன நார்கள் மெயினானது? ஒன்று கொலாஜன் நார்கள் காணப்படும். ரைட். அதே போல என்ன கலங்கள் காணப்படும்? இங்க கூட காணப்படக்கூடிய தாயத்தையும் சுரக்கிறதுக்காக வேண்டி கசியிலேய கலங்கள் வந்து காணப்பட போகுது. கசியிலேய கலங்கள் வந்து காணப்பட போகுது. ரைட். சோ கசியிலேயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்து ஆதாரத்தை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நெகிழ்வுத்தன்மை வந்து கொடுப்பாங்க. சோ சிசுவா இருக்கிற சந்தர்ப்பத்துல, அதாவது குழந்தை பிறக்கிற சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல மண்டையோட்டுல காணப்படக்கூடிய பகுதிகள், நீங்க உச்சி குழிகள் என்று சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. மீட்டிக்கொள்ளு. சோ ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா, அது கசியிலேயத்தால தான் காணப்பட்டுச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா, பிறப்பு நடக்கிற சந்தர்ப்பத்துல, மகப்பேறு சந்தர்ப்பத்துல வந்து யோனி வழியூடாக போற சந்தர்ப்பத்துல அந்த தலையோடு மண்டையோடு வந்து கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் நெருக்கப்பட்டு அதுக்கேத்த மாதிரி நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய மாதிரி காணப்பட்டிருக்கும். அதனால கசியிலேயத்தால அது என்ன செஞ்சிருக்கணும்னா ஆரம்பத்துல காணப்பட்டிருக்கு. பிறகு பிறப்பினுடைய கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு பிறகு என்ன செய்யப்படும், அது ஆஹ் எண் விளையம் அதால வந்து பிரதியீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போலதான் ஆஹ் எங்க முள்ளந்தண்டின் விடைகளில் காணப்படக்கூடிய வட்டத்தட்டுகள், ஒவ்வொரு முள்ளந்தண்டின்புக்கும் இடையில வந்து ஒரு வட்டத்தட்டு ஒன்று காணப்பட்டிருக்கு. அதே போல வாதநாளி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, வாதநாளில வந்து ஒரு சி வடிவமான கசிகளையும் கொண்டு இருந்துச்சு. ஆகவே இதை என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, வழி போற சந்தர்ப்பத்துல வந்து சி வடிவமா இருக்கிறதால கொஞ்சம் இசைஞ்சு கொடுக்கலாம். என்ன பிள்ளை, ஒரு ரவுண்டா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கல, அது நெகிழ்ந்து கொடுக்கல. அது சி வடிவமா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் அசைஞ்சு விரிஞ்சு கொடுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். கசியிலையும் தொடர்பாக தவறானது. முதலாவது பாருங்க, தாயம் வந்து கொன்ட்ரோயிட்டின் சல்பேட்டினும் புரத கார்போஹைட்ரேட் சிக்க, அதாவது கிளைகோ புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த கூட்டு வந்து சரி. குருதிக்கலன்களினுடைய ஊடுருவல் அற்றது. எஸ், இவரும் வந்து குருதிக்கலங்களுடைய ஊடுருவல் இல்லாத ஒரு ஆள் தான், ஞாபகம் கொள்ளுங்க. தாயத்தில் வந்து கசியிலை கலங்கள் கொலாஜின் நார்கள் ஆகியன அமிழ்ந்த நிலையில் காணப்படும். அதுவும் சரி. கசியிலை கலங்கள் கொன்ட்ரோயிட்டின் சல்பேட்டையும் கொலாஜின் நார்களையும் சுரக்கின்றன. எஸ், அதுவும் சரி. கசீலியமானது ஆதாரத்தை வழங்குதல், இரைப்பை, வாதநாளி, முள்ளந்தண்டின்படி வட்டத்தட்டு போன்ற வளையும் இயல்புக்குரிய இடங்களில் வளைந்து கொடுத்தல் ஆகிய தொழில்களை புரிகின்றன. எஸ், ஆதாரம் வழங்குறது சரி, வாதநாளி முள்ளந்தண்டின்படி வட்டத்தட்டு சரி. ஆனா இறப்பை வந்து வராதுல்ல, இறப்பையில வந்து காணப்படுறது இல்லை. இறப்பையில நடக்கிறது வந்து கடைதல் செயற்பாடு. இடைப்பையினுடைய கடைதல் செயற்பாடுக்கு தேவையானவர் வந்து மலமளப்பான தசை. அங்க வந்து கசிகளையும் காணப்படுறது இல்லை. சோ இவர் தான் வந்து பிழை. சோ 5வது ஆன்சர். அடுத்த பாருங்க பிள்ளைகள், கசிகளையும் என்பு ஆகியன தொடர்பாக கீழ்காணும் கூட்டுகளில் தவறானது எது? ரெண்டும் மண்கூட்டுக்குரிய கட்டமைப்புகள் ஆகும். எஸ், சொல்லிட்டேன். அதே போல கசியிலையும் தான் வந்து என்ன செஞ்சிருக்கும், ஒரு என்பினுடைய மேற்பரப்பை வந்து படலிட்ட மாதிரியும் காணப்படுவது. இப்ப நார்மலா ஒரு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்தாலும் என்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறமான ஒரு படல் ஒன்று காணப்படும். என்ன பிள்ளை, அதே மாதிரி இன்னும் ஒரு இது எடுத்தீங்களா அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு படல் ஒன்று காணப்படும். அப்ப டிரெக்டா 2 என்புகள் வந்து ஒன்று உரசி கொள்றத வந்து இது தடுத்து வச்சிருக்கு. அடுத்தது, வளர்ச்சி அடையும் ஆற்றல் உடையவை. வளர்ச்சி அடையும் ஆற்றல் உடையவை என்பு கசியிலையும் ரெண்டும் சிறு வயதில் இருக்கிறத விட காலப்போக்கில் வளர்ச்சி அடையும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து அந்த வளர்ச்சி வந்து நிறுத்தப்பட்டுடும். இந்த கூட்டிட்டு கேட்டும் அடுத்த கூட்டுக்கு மூவாகவும் குருதிக்கலன்களினால் ஊடுருவப்படுகின்றது. கசியிலையும் வந்து ஊடுருவப்படுறது இல்லை, ஆனா என்புலையும் வந்து ஊடுருவப்படும். அங்க காணப்படக்கூடிய ஆஹ் எஸ், என்புலையும் வந்து ஊடுருவப்படும், கசியிலையும் வந்து ஊடுருவப்படுறது இல்லை. அதை என்பையும் பார்ப்போம். மைய கால்வாய்களுக்குள்ள காணப்படும், அது பார்ப்போம் நம்ம. அதை இப்ப 2லையும் இல்லைங்கிற தரப்பு இல்ல. 4 பாருங்க, சிரத்தலடைந்த தொடுப்பிழையங்கள் ஆகும். தென் கலங்கள் தாயம் உருவாக்கப்படுகின்றது.
சிரத்தலடைந்த கல்படுப்பிழையங்களாகும். இதன் கலங்களால் தாயம் உருவாக்கப்படும். எஸ், அதுவும் சரி. கேட்ட கேள்வி வந்து தவறானதுல. மிகவும் பொருத்தமான ஆன்சரா நம்ம 3வது ஆன்சர் எடுக்கலாம். இது ஷுவர் பண்ணி சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லி. வளர்ச்சியடை மாற்றுடையது பகுதி அளவுல சரி எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, சிறு வயதில இருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கு பிறகு வந்து வளர்ச்சி வந்து நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு வந்து வளர்ச்சி இருக்காது. சிறுத்தடைந்த தொடுப்பிழைங்கிறதையும் பகுதி அளவுல சரி எடுக்கலாம். மிகவும் பொருத்தமான ஆன்சரா நம்ம 3வது எடுப்போம். அடுத்தது 31வது எண்பை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று கட்டிக்கிறாங்க. ரைட், எண்பிளையம் சம்பந்தமா பார்ப்போம். ரைட், எல்லா தொடுப்பிழையங்களும் போலத்தான் இதுலயும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், தாயம் காணப்படும். ரைட், அதே போல கலங்கள் காணப்பட போகுது, அதே மாதிரி நார்கள் காணப்பட போகுது. தாயம் எப்படி காணப்பட போகுதுன்னு சொல்லி சொன்னா, மற்றவர்கள் இருந்து ஒரு வேறுபாடான இயல்பு தான் கனியுப்பாக்கம் செய்யப்பட்ட ஒரு தாயமாக காணப்பட போகுது. அதாவது கல்சியம் 2+, அதே போல மெக்னீசியம் 2+, ரைட், அதே மாதிரி பொஸ்பேட் அயன்கள் PO4 3- இப்படியான கனியுப்புக்களை வந்து கொண்ட மாதிரி காணப்பட போகுது. கலங்கள் யாரு காணப்பட போறார்? பிரதானமான 3 வகையான கலங்கள் காணப்பட போகுது. ரைட், அதுல நான் நினைக்கிறேன் 2 கலங்கள் தான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துக்கிது. அந்த 3 ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட், ஒரு களம் வந்து என்ப உருவாக்குற கலங்கள், அதை நம்ம சொல்லுவோம் என்பு அரும்பர் கலங்கள் என்று சொல்லி. ரைட், 2வது கலங்கள் வந்து என்பு குளியங்கள். இவர்தான் வந்து என்புலேயத்தை வந்து பேணுறார். ரைட், இதான் அதாவது என்பு அரும்பல் கலங்கள் முதிர்ந்து உருவாகிற கலங்கள் தான் வந்து என்பு குளியங்கள். 3வது ஒரு கலம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா என்ப உடைக்கிற கலங்கள் சொல்லி. என்பு உடைக்கிற கலங்கள். ரைட், இது வந்து என்ப வந்து உடைக்கிற வேலையை செய்யும். இப்ப இதுல இந்த என்பு அரும்பர் கலங்கள், என்பு குளியங்கள். இதுல என்பு குளியங்கள் என்ன செஞ்சிருக்குமான்னு சொல்லி சொன்னா, இங்கு காணப்படக்கூடிய கலனிடை குழிகளுக்குள்ள வந்து காணப்படும். எப்படி காணப்படுது. இதுல வந்து என்பு குளியங்கள் வந்து காணப்பட போகுது. இங்க கணிப்பாக்கம் செய்யப்பட்ட இந்த ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்யப்பட்டிருக்குமான்னு சொல்லி சொன்னா, ஒரு மையத்தை கொண்ட மாதிரி ஒரு வட்ட வடிவமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒழுங்கமைச்சிருப்பாங்க. இந்த தொகுதிக்கு நம்ம சொல்ல போறோம் வந்து ஒஸ்டியோன் சொல்லி, அதாவது ஆவேசியன் தொகுதி என்று சொல்லி சொல்றது தமிழ். அல்லது ஒஸ்டியோன் என்று சொல்லியும் சம்டைம் டிரெக்டா கொஸ்டினுக்கு உங்களுக்கு தருவாங்க. ரைட், இப்படி ஒரு மையத்தை கொண்ட மாதிரி காணப்படும். இந்த மையத்துக்கு நம்ம சொல்லுவோம் வந்து மைய கால்வாய்ன்னு சொல்லி. இந்த மைய கால்வாய்க்குள்ளாலதான் வந்து அதாவது நரம்புகள், அதே மாதிரி குருதி கலன்கள் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் போகும். ரைட், இதை சுத்தி என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லிச்சுன்னா பல்வேறு ஆரைகள் இருக்கிற மாதிரி வட்ட வடிவமான தட்டுக்கள் மாதிரி என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா இந்த என்பு குழியங்களை கொண்ட கலனிடை குழிகள் காணப்படும். இந்த ஒவ்வொரு லைன்லயும் வந்து நிறைய கலனிடை குழிகள் வந்து காணப்படும். அந்த கலனிடை குழிகளுக்குள்ள என்பு குழியங்கள் வந்து காணப்பட போகுது. சரியா? அதே போல வெளிப்புறமாக பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா செவ்வன்பு மச்சை காணப்படும். எங்கது இதுல காட்டி இந்த பிக்சர்ல நல்லா கிளியரா காட்டிக்குது. நாடி நரம்பு நாளம் எல்லாம் மைய கால்வாய்க்குள்ளால போகுது. அதை சுத்தி வந்து என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு வட்ட வடிவமான மேற்பரப்புல வந்து கலனிடை குழிகளை கொண்ட மாதிரியாக என்பு குழியங்கள் வந்து காணப்படுது. இதற்கும் வெளிப்புறமாக தான் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா செவ்வன்பு மச்சை வந்து காணப்படும். சரி, இப்ப கூட்டுக்கு போவோம். தாயத்தில் நார்கள் ஏதும் அடங்கி இருப்பது இல்லை. பிழை என்ன? தாயத்துல வந்து கொலாஜன் காணப்படும். அந்த கூட்டு வந்து பிழை. கேட்டகரி வந்து சரியானது. தாயத்தில் பெருமளவு கல்சியம் சல்பேட்டு காணப்படும். இல்ல, கல்சியமும் பொஸ்பேட்டும் அதே மாதிரி மெக்னீசியம் தான் காணப்படுது. சில ஓமோன்களின் செல்வாக்கின் கீழ் பொஸ்பேட்டின் சேமிப்பு நடைபெறும். எஸ், சரி. ரைட், இது நீங்க படிப்பீங்க. பராதைராய்டு ஹோமோன்கள் படிச்சிருப்போம் தானே. பராதைராய்டு ஹோமோன்கள்ல செல்வாக்குகளை வந்து எப்படி
பொஸ்பேட் சேமிப்பு நடக்குது. அதே போல கல்சிட்டோனின் வந்து இந்த மாதிரி அதுல தாக்கம் செலுத்துது. இந்த விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தது எண்பு குழியங்கள் வந்து கலண்டை குழிகளால் சூழப்பட்டிருக்கும். எஸ், அதுவும் சரி பார்த்தோம். ஆவேசின் கால்வாய்கள் எண்பு குழியங்கள் கலனிடை குழியால் சூழப்பட்டிருக்கும். ஆவேசின் கால்வாய்கள் எண்பு மச்சையை உள்ளடக்குகின்றன. ஆவேசின் கால்வாய்கள் ஆவேசின் கால்வாய்கள் எண்பு மச்சையை உள்ளடக்குகின்றன. செவ்வன்பு மச்சை வெளிப்புறமாக காணப்படுகிறது. ஆவேசின் கால்வாய்கள் எண்பு மச்சையை உள்ளடக்குகின்றன. மைய கால்வாய்கள் என்பு மச்சை உள்ளடக்குறது. ஆவேசியன் கால்வாய்கள் என்று கழிச்சிருக்கிறாங்க. மைய கால்வாய்கள் வந்து என்பு மச்சை கொண்டிருக்கிறது இல்ல. அதுக்குள்ள வந்து பாருங்க 3 தான் இருக்குது. நரம்பும் நாளமும் நாடி. இப்ப கேட்டுக்கிற கேள்வி என்ன? சரியான கூற்று. சரியான கூற்று 2 கூற்றுகள் இருக்குதுல்ல. ஓகே, 2யும் நம்ம சரியான எடுப்போம். என்பு குழியங்களும் கலந்தை குழிக்குள்ளான் இருக்குது. அதனால சூழப்பட்டிருக்கிறதையும் சரி என்று எடுக்கலாம். ரைட், நம்ம 2யும் சரி என்று எடுப்போம். அதே போல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், 2 ஹோமோன் இருக்குது. நம்ம அகஞ்சுரக்கும் தொகுதியில் படிக்கிற சந்தர்ப்பத்துல திருப்பி அதை மீட்டுவோம். கல்சிட்டோனின், அதே மாதிரி பராதைராய்டு ஹோமோன்னு சொல்லி. கல்சிட்டோனின் என்கின்ற ஹோமோன் தைராய்டு சுரப்பியால சுரக்கப்படும். பராதைராய்டு ஹோமோன் வந்து பராதைராய்டு சுரப்பிகளால சுரக்கப்படும். ரைட், இதுல வந்து கல்சிட்டோனின் என்கிறவர் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, பொஸ்பேட்டினுடைய சேமிப்பை வந்து கூட்டுவார். இப்ப பொஸ்பேட் வந்து சேமிப்பை வந்து கூட்டும். பராதைராய்டு ஹோமோன் என்ன செய்யும்னா பொஸ்பேட்டோட சேமிப்பை வந்து குறைக்கும். ரைட், இந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம ரிப்பீட் பண்ற டைம்ல படிக்கலாம். சரி, அடுத்த கூட்டு போவோம். என்பு தொடர்பாக தவறான கூட்டு. என்பானது கணிப்புகளை அதிகம் கொண்ட தொடுப்பிழையமாகும். சரி. கொலாஜின் நார்களாலும் அசேதன உப்புகளாலும் ஆக்கப்பட்டது. சரி, இப்பதான் கழிச்சம். அசேதன உப்புகள் கல்சியம், மக்னீசியம், பொஸ்பேட் அயன்களாக காணப்படும். சரி. என்பில் உள்ள கலங்களாக என்பரும்பர்கள், என்பு குழியங்கள் உள்ளன. எஸ், சரி. என்பரும்பர்கள் என்புலையத்தை பேணுகின்றவையாகவும், என்பு குழியங்கள் என்பை உருவாக்கும் கலங்களாகவும் காணப்படுகின்றன. என்பரும்பர்கள் என்புலையத்தை பேணுகின்றவையாகும். என்பே இல்ல, மாறி சொல்லிருக்கு. இது என்ன பிள்ளை? என்பரும்பர்கள் தான் வந்து என்ன செய்யும்? என்ப உருவாக்கும். என்பு குழியங்கள் தான் வந்து என்ன செஞ்சிருக்கும்? கலனிடை குழிகளுக்குள்ள காணப்பட்டு அதை பேணி கொண்டு காணப்படும். அந்த கூட்டு வந்து புள்ளி. அடுத்தது, என்பு குழியங்கள் கலனிடை குழிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த கூட்டு சரி. ஆவேசன் தொகுதி எனப்படும் மீண்டும் மீண்டும் வரும் அலைகளை முளையூட்டிகளின் கடல் பஞ்சு என்பு கொண்டிருக்கும். எஸ், கடல் பஞ்சு என்பா இருந்தாலும் அதுக்கு நல்ல மற்ற அடர் என்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆவேசன் தொகுதி வந்து காணப்படும். ஒவ்வொரு ஆவேசன் தொகுதியிலும் ஒரு மைய வட்டங்களின் படைகளாக கணிப்புகளை கொண்ட பதார்த்தங்கள் காணப்படும். எஸ், ஒரு மைய வட்டங்களிட படைகளாக தான் காணப்படுது. ஆவேசன் தொகுதியின் மத்தியில் உள்ள மைய கால்வாயினுள் குருதி குழாய்களும் நரம்புகளும் காணப்படும். எஸ், அதுவும் சரி. அநேக முள்ளந்தண்டுளிகளின் அகவன் கூட்டு என்பிலையம் உருவாக்குவதன் உடலுக்கு ஆதாரத்தையும் பலத்தையும் வலிமையும் வழங்கும். அதுவும் சரி. எல்லாம் சரி என்ன பிள்ளைகள்.
ரைட், கொஞ்சம் என்பு குழியங்கள் அது சரி. முளையூட்டிகளின் கடல் பஞ்சு என்பு என்ன? சரி, உங்களுக்கு இதுவும் டீப்பா சொல்லப்பட்டு இல்ல. ரைட், இதை நான் சிம்பிளா சொல்லி விடுறேன். ரைட், என்பில வந்து 2 விதமான என்புகள் காணப்பட போகுது. ஒன்று வந்து நம்ம சொல்லுவோம் அடர் என்புன்னு சொல்லி, 2வது சொல்லுவோம் கடல் பஞ்சு என்புன்னு சொல்லி. ரைட். அப்ப அடர் என்புன்னு சொல்றது வந்து எந்த என்பு எடுத்தாலும் அந்த என்பினுடைய ஆகவும் வெளிப்புறமாக காணப்படக்கூடிய பகுதி. இது சொல்லுவோம் நம்ம அடர் என்புன்னு சொல்லி. அதே போல கடல் பஞ்சு என்புன்னு சொல்லப்புறம் வந்து ஆஹ் ஒரு குறிப்பிட்ட என்பினுடைய முனைப்பகுதி. ரைட், முனையில காணப்படக்கூடிய பகுதி. சோ இங்க வந்து சொல்லிக்கிறது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அலகுகள் காணப்படக்கூடியது. சோ முனைப்பகுதிகள்ல வந்து காணப்பட மாட்டாது. அது இருக்க போதுங்க இங்க சென்டர்ல காணப்படக்கூடிய இந்த மைய பகுதியில தான் காணப்பட போகும். சோ அது வந்து பிழை. Yes. கடல் பஞ்சு என்பது கொடுத்திக்கிறதால பிழை. 2வது கூட்டு சரி. சாரி, 2வது கூட்டு பிழைங்கிறதால ஆன்சர் சரி. அடுத்தது 34வது கேள்வி. 35 நீங்க செய்யுங்க. 36க்கு போறேன். தசையிலே தசை இழையம் தொடர்பான தவறான கூற்று. ரைட். தசை இழையத்துல வந்து 3 விதமான தசை இழையம் காணப்படுது. ஒன்று வந்து மலமளப்பான தசை அல்லது அழுத்தமான தசை என்று சொல்லுவோம். 2வது இதய தசை, அதே மாதிரி வன்கூட்டு தசை. இப்படி 3 விதமான தசைகள் வந்து காணப்பட போகுது. ரைட். தசை இழையம் வந்து மெயினா 2 விதமான புரத இழைகள் வந்து காணப்படும். ஒன்று சொல்லும் ஆக்டின், 2வது மயோசின். இந்த ஆக்டின் மயோசின் புரதங்களினுடைய வழுக்கல் இழை கொள்கையை பயன்படுத்தி என்ன செய்யும்? ஆஹ் தசைகள்ல வந்து அசைவுகள் வந்து நடக்க போகுது. தசை சுருக்கங்கள் வந்து நடக்க போகுது. இவங்க ஒழுங்கமைஞ்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட ஒழுங்கின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட போகுதுன்னா தசைப்பாத்துக்கள் என்கின்ற கட்டமைப்புகள் இதுல காணப்பட போகுது. ஓகே, இப்ப கொமனை தான் கேட்டுக்கிறாங்க, ஒவ்வொன்னா பார்ப்போம். தசையிலையும் அசைவிற்கு பொறுப்பான இழையம் ஆகும். அசைவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இழையம் வன்குடு தொகுதியோட சேர்ந்து. எஸ், சரி. தசை இழையத்தின் கலங்கள் ஆக்டின் மயோசின் கொலாஜன் பொருத்தங்களால் ஆக்கப்பட்டது. ஆக்டின் மயோசின் சரி, கொலாஜன் வந்து பிழை. கொலாஜன் வராது. தசை இழையம் சுருங்கி தளரக்கூடியது. ஓம் சரி. முள்ளந்தண்டு விலங்குகளின் உடலில் 3 வகையான தசை இழையங்கள் காணப்படுகின்றன. சரி. மலமளப்பான தசை இரைப்பையின் கடைதல் நாடிகளின் சுருக்கம் என்பதற்கு பொறுப்பான. எஸ். மலமளப்பான தசை வந்து ஒரு இச்சை இன்றிய தசை என்று சொல்லுவோம். நம்மட இச்சை நம்மட கண்ட்ரோல்ல நடக்கக்கூடிய ஒரு தசை ஒன்று இல்லை. அவர் வந்து நாடிகள்ல சுருக்கம், அதே மாதிரி இரைப்பையின் கடைதலுக்கு மிக பொறுப்பான ஒரு. சோ பிழையான கூட்டு வந்து 2வது. 37 பாருங்க பிள்ளைகள். கீழ்காணும் அங்கங்களில் எதனில் மலமளப்பு தசை பிரதான தசைகளையமாக அமைவது இல்லை. சோ பிரதான தசைகளையமாக இல்லைன்னு சொல்லி சொன்னா மத்த தசைகளையங்கள் காணப்பட்டிருக்கு. சோ இதய தசை வந்து கட்டாயம் இதயத்துல மட்டும்தான் காணப்பட போகுது. ஆகவே மலமளப்பான தசையும் இல்லைண்டா வன்கூட்டு தசை எங்க காணப்படுகிறதுங்கிறது தான் கேள்வியில வந்து வேறு விதமா கேட்டுக்கிறாங்க. முதல்ல பாருங்க நாக்கு. நாக்கு நம்முடைய இச்சையின் உடன் காணப்படக்கூடிய நம்ம அசைக்கலாம் விரும்பினா. சோ இவர் வந்து வன்கூட்டு தசை. ஆகவே இவர் தான் ஆன்சர். அடுத்து சிறுநீர் தொட்பை, நுரையீரல், இரைப்பை, நாடி எல்லாம் வந்து மலமளப்பான தசை. அடுத்தது 38வது மலமளப்பான தசை தொடர்பில் சரியான கூற்று. ரைட். மலமளப்பான தசை எடுத்து பாருங்க பிள்ளைகள், இந்த மாதிரி வடிவத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி. ரைட். ஒரு கதிர் வடிவமாக காணப்படக்கூடிய. அதே போல கலங்கள்ல மத்தியில பாருங்க ஒரு தனி கரு ஒன்று காணப்படுது. ரைட். அதே போல இங்க பாருங்க, இதுல வரிகள் காணப்படுது இதுல. ஆனா இங்க வந்து வரி அமைப்புங்கிற ஒன்று இல்ல. வரிகள் வந்து இல்ல. ரைட். ஓகே, இப்ப கேள்வியை பார்ப்போம். அது பல்கரு கொண்ட கதிருருவான கலங்களை கொண்டுள்ளது. பல்கருவ பிள்ளைகள் இருக்குது இல்ல, தனிக்கரு. சோ முதலாவது கூற்று வந்து பிள்ளை. 2வது வன்கூட்டை பொருத்தி காணப்படும் தசைகளையுமாகும். பிள்ளை என்ன பிள்ளை? வன்கூட்டு பொருத்திக்கிறதால வன்கூட்டு தசைக்களம் வந்து.
அது இச்சை வழி சுருக்கங்களையும் இச்சையின்றிய சுருக்கங்களையும் மேற்கொள்கின்றது. பிழை. எப்போதும் அது செய்யறது வந்து இச்சை இன்றிய சுருக்கங்கள். அது விரைவாக சுருங்கி மெதுவாக களைப்படையக்கூடியது. விரைவாக சுருங்கக்கூடியது, அதே மாதிரி மெதுவாக களைப்படையக்கூடியது. அது சரி. இருங்க, விரைவாக சுருங்கி மெதுவாக களைப்படையக்கூடியது. விரைவாக சுருங்கி மெதுவாக களைப்படையக்கூடியது. மெதுவாக களைப்படையும், அது சரி. விரைவாக சுருங்கி மெதுவாக களைப்படையும் என்று சொல்லிக்கிறாங்கல்ல. ஓகே, 5வது பார்ப்போம். அது சிறுநீர் பையில் நீட்சிக்கு உட்படுகின்றது. சிறுநீர் பையினுடைய நீட்சிக்கு உட்படுகின்றது. எஸ், சிறுநீர் பையிலையும் வந்து மலமளப்பான தசை தான் காணப்படுகிறது. கேட்ட கேள்வி வந்து சரியான கூற்று. சிறுநீர் பையில் நீட்சிக்கு உட்படுகின்றது. இதுவும் வந்து சரிதான். சரி, இது ரெண்டையும் சரி என்று எடுப்போம். இந்த கொஸ்டினை கொஞ்சம் மார்க் பண்ணி வைப்போம். ஓகே, அந்த கொஸ்டின்ல என்ன ப்ராப்ளம் உண்டு? சரி, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்து பாருங்க பிள்ளைகள், பின்வரும் இழையங்களில் புத்துயிர்ப்பு அடையும் ஆற்றல் அற்றது. இது நாங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்ச ஆன்சர் தான், நரம்பிழை. இது நரம்பிழையும் 2 ஆன்சர் கிடைக்குது. அப்ப நீங்க 3 அல்லது 5 ரெண்டையும் எடுக்கலாம். அடுத்தது வன்கூட்டு தசைநார் பற்றி சரியானது. வன்கூட்டு தசைநார் பாருங்க பிள்ளைகள், எந்த வடிவத்தில் காணப்படுகுதுன்னு சொல்லி, ஒரு என்னது நீண்ட கலங்கள் மாதிரி, ஒரு நீளமான கலங்கள், கோலுருவான நீளமான கலங்களாக காணப்படுகிறது. அதே போல கலங்கள்ல பாருங்க பல் கருக்கள் வந்து காணப்படுகிறது. கருக்கள் எல்லாம் வந்து பொதுவாக கலங்களினுடைய ஓரங்களுக்கு வந்து தள்ளப்பட்ட மாதிரி காணப்பட போகுது. அதே மாதிரி வரிகள் காணப்படுகிறது. பல் கருக்கள், வரிகள் அதெல்லாம் காணப்படுகிறது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்து தசை பாத்துக்கள் காணப்படுறது. இந்த தசை பாத்துகள் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குதான் என்ன செஞ்சிருக்குது, வரிகளை வந்து கொடுத்திருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. பல் கருவுள்ளது சரி. ஒரு தனி தசை பாத்தை கொண்டுள்ளது. ஒரு தனி தசை பாத்து இல்ல, பலது இருக்குது. பிழை. கதிர் வடிவமானது பிழை. சில இழைமணிகளை கொண்டுள்ளது, அதுவும் பிழை. என்ன பிள்ளை? தொடர்ச்சியாக வன்கூட்டு தசை வந்து காற்று சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய ஒன்று. சோ சில இழைமணிகள் இருந்து போதாது, பல இழைமணிகள் காணப்படணும். அடுத்தது, நிணநீரை நிணநீர் கலனூடாக கொண்டு செல்லலில் பங்களிக்காது, பிழை. இது நிணநீர் தொகுதி படிக்கிற டைம்ல படி. சோ நிணநீர் தொகுதியில வந்து, அதாவது நிணநீர் கலன்களூடாக நிணநீரை கொண்டு போறதுக்கு வந்து பங்களிக்க போகுது 2 விஷயம். ஒன்று வந்து இங்கு காணப்படக்கூடிய வன்கூட்டு தசையினுடைய சுருக்கு. இரண்டாவது வந்து இங்க காணப்படக்கூடிய வன்கூட்டு தசையின் ஒரு சுருக்கமாக இருக்கும். அடுத்தது வந்து நிணநீர் கலன்கள்ல சுவர்கள்ல சுருக்கம். ட்ரெண்டிங் காரணமாகத்தான் வந்து நிணநீர் வந்து கொண்டு செல்லப்பட போகுது. சோ பிழையான ஆன்சர் வந்து இதுவும் பிழை. பல்கரு உள்ளது வந்து சரி. ஓகே, அங்கே வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 7 மனதை செய்யுங்க. பேலன்ஸ் வந்து நாளையில இருந்து பார்ப்போம். என்ன சரி, டவுட்ஸ் இருந்தா அதையும் போட்டு விடுங்க, செக் பண்ணுவோம். 7 பார்ட்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் அடிக்கிறதையும் செய்யுங்க. நாளைக்கு வந்து பேலன்ஸ் அடிக்கிறதுல கொஞ்சம் முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு, எஸ்ஏ வந்து எப்படி எழுதுறங்கிற ஷார்ட்டான கொஞ்சம் விஷயங்களையும் பார்த்துட்டு நம்ம போர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், அப்ப முடிச்சு கொள்வோம். என்ன சரி, டவுட்ஸ் இருக்குதா?
டவுட்ஸ் என்ன சரிக்குதா? ஓகே, அப்ப முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.